தனித்தன்மை பேணுவீர் என்ற தலைப்பில் 8/2/2025 அன்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற அங்காடி கூடலில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை நூலுக்குரிய ஒரு கற்போர் குழாம் அறிமுகம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது கற்போர் குழாம் என்ற வடிவம் பரவலாக எடுத்து செல்லப்பட வேண்டியது. இங்க திண்டுக்கல்லில் தான் இந்த நிகழ்வில் அது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது இசை நூல் வழியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் ஒரு மனநிறைவு உண்டு. என்னோடு இசை பணியில் ஈடுபட்டு என்னுடைய மாணாக்கராக இருப்போர் இப்பொழுது இந்த இசை நூலை நாட்டின் பல பகுதிகளில் எடுத்து செல்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். முதல் நிகழ்வாக என் மாணாக்கரில் ஒருவராகிய மகேஸ்வரி இசை நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்லாது எனக்கு வழங்கப்பட்ட பொதுப்பணியிலுமே எனக்கு ஒரு நிறைவு தரும் பணி இது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கு செய்த துணையாக இருப்போருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு ஒருபுறம் இருந்தாலும் இன்றைய சூழலில் மக்கள் மனநிலையில் உள்ள சில பிறழ்ச்சிகளை பற்றி உரையாட வேண்டியிருக்கிறது. பிறழ்ச்சிகளுக்கு ஒரு வரம்பு கட்டுவது கடினமாக இருக்கிறது. இதே இடத்தில் முந்தைய நிகழ்வில் பல பிறழ்ச்சிகளை பற்றி கூறினேன். இது நேர்மையறிதல் என்ற தலைப்பிலான உரையாக வெளிவந்திருக்கிறது. இறைவனை புரிந்து கொள்வதற்கும் அவனுடைய அடிமுடியை காண்பதற்கும் வாய்ப்பில்லை என்றுதான் முன்னோர் உரைத்து சென்றனர். அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை இறைவனை புரிந்து கொள்வது மிக எளிமையானதாக இருக்கிறது. மனிதர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வது வாய்ப்பற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் உண்மையாக இருக்கிறான். அவனுக்கு தனி நோக்கம் இல்லை. தனி நோக்கங்கள் இல்லாதவர்கள் எளிமையாக இருப்பது தவிர்க்க இயலாதது. ஏனென்றால் இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல. மனிதர்களுக்கே அவ்வாறெனில் இறைவன் எவ்வளவு எளிமை என்றெல்லாம் விரித்து கூறவோ விதந்துவதவோ வாய்ப்பில்லை. அது சொற்களை கடந்த எளிமை அவனுடையது. அன்னையுடைய எளிமையும் அவ்வாறானது. இன்றைய சூழலில் உள்ள மனித கூட்டம் எளிமையிலிருந்து வெகு தொலைவு சென்று விட்டதனால் அதன் மனநிலை சிக்கு விழுந்த நூல்கண்டாக இருக்கிறது. அது ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டால் இன்னும் பல ஆயிரம் முடிச்சுகள் இருக்கின்றனவே என்ற கலக்கம்தான் வருகிறது. ஒரு முடிச்சை அவிழ்த்தும் இனி இது விடுபடும் என்ற மகிழ்ச்சி கூட வருவதில்லை. அவ்வளவு சிணுக்குகளும் சிக்கல்களும் மனித மனநிலையில் இருக்கின்றன. ஆகவே நான் மேலும் மேலும் புரிந்து கொள்வதைத்தான் விரும்புகிறேன். இதை இன்னும் ஆழமாக சென்று புரிந்து கொள்வோம் என்று விரும்புகிறேன். பல வேளைகளில் மூச்சு திணறுகிறது. ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் என்னை அறியாமலும் என்னை மீறியும் இருக்கிறது. இதனை எங்கிருந்து தொடங்குவது என்று கூட எனக்கு பல நேரங்களில் விளங்கியதில்லை. இந்த உரையாடலை மக்களிடம் எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை. நானும் பல உரைகளை ஆற்றியிருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 500 உரைகள் கூட இருக்கலாம். அதன் வகுப்புகள், உரைகள் இன்னைக்கு பார்த்தால் 500க்கும் மேற்பட்ட உரைகள் இருக்கலாம். ஆனால் எந்த கருத்தை பற்றி உரையாடுவதற்கும் எனக்கு தொடக்கமும் இறுதியும் தேவைப்பட்டதில்லை. தானே நிகழ்வது.
ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளின் சிக்கல்களை பற்றி எந்த புள்ளியில் தொடங்குவது என்ற கேள்விக்கு எப்பொழுதுமே விடை தெரிந்ததில்லை. நாம் ஒரு புள்ளியை தொட்டால் இது ஏன் இப்படி இருக்கிறது தெரியுமா என்று வேறொரு புள்ளி காட்டப்படுகிறது. ஓடி சென்று அந்த புள்ளியை தொட்டால் இது இப்படி இருப்பதற்கு காரணம் அந்த புள்ளி என்று வேறொரு புள்ளி காட்டப்படுகிறது. இப்படி புள்ளிகளுக்கு இடையில் ஓடி ஆடி மூச்சு முட்டுவது எனக்கே இருக்கும் நிலைமை என்றால் அந்த புள்ளிகளுக்கு இடையே இருப்பவர்களுக்கு என்ன நிலைமை என்று எண்ணி பார்த்தால் இன்னும் கலக்கமாக இருக்கிறது. ஒன்றை நான் தெளிவுபடுத்திவிட்டு இந்த உரையின் சாரத்திற்குள் வருகிறேன். முதலில் நீங்கள் உங்களை குற்றவாளிகளாக கருதுவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நம்புவதையும் நிறுத்த வேண்டும். அதுதான் தொடக்கம். நீங்கள் குற்றவாளிகளும் அல்ல, நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்களும் அல்ல. இந்த தொடக்கத்திலேயே பாதி பேர் இரண்டு பிரிவுகளாக நிற்பதை நான் உணர்கிறேன். இல்லை, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு பகுதியினரும், இல்லை எனக்கு சில குற்ற உணர்ச்சிகள் இருக்கின்றன என்று வேறு பகுதியினரும் இருக்கிறார்கள். நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். உங்களில் ஒருவரும் குற்றவாளி இல்லை, ஒருவரும் பரிதாபத்திற்குரியவர் அல்ல. இதனை ஏன் தொடக்க புள்ளியாக கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், இந்த இரண்டு எதிர்வுகளில் இருந்துதான் எல்லா சிக்கல்களுமே இருக்கின்றன. சிக்கல் என்பது என்ன? ஒரு கோடு எவ்வளவு வேண்டுமானாலும் வளையலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பின்னப்படலாம். ஆனால் மீண்டு வெளியே வர முடியாத ஒரு பின்னலுக்குள் நுழைந்த நூல் சிக்கிவிடுகிறது. சிக்கல் என்பது அதுதான். எவ்வளவு பின்னல்கள் வேண்டுமானாலும் ஒரு நூல் கொண்டு பின்னப்படலாம். ஆனால் வெளியே வர இயலாத அல்லது இழுத்தால் அருந்து போகும் அளவிற்கான ஏதேனும் ஒரு புள்ளிக்குள் ஒரு பின்னலின் கண்ணி அமைந்து விட்டால் அதுதான் சிக்கல். இன்றைக்கு குற்ற உணர்ச்சி, பரிவு ஆகிய இரண்டு எதிர்வுகளில் ஏறத்தாழ அனைவருடைய மனநிலையுமே சிக்கி கிடக்கிறது. அது இழுத்தால் அருந்து போகிறது. ஒருவரை பரிவு உணர்ச்சியிலிருந்து வெளியேற்றி விடலாம், விடுவித்து விடலாம் என்று அவரை அதிலிருந்து இழுத்தால் அவருடைய வேறு பல உணர்ச்சிகள் அருந்து போகின்றன. ஒரு சான்று கூறுகிறேன். சான்று என்றால் யார் வாழ்க்கையில் நிகழ்ந்ததல்ல, பொத்தாம்பொதுவான ஒரு சான்று கூறுகிறேன். ஒருவர் தன்னை பரிவுக்குரியவர் என்று நம்புகிறார். ஏதோ ஒரு காரணத்தால் நம்புகிறார். தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறார். இல்லை, நீ பாதிக்கப்படவில்லை என்று அவரிடம் கூறினால் அவர் வேறு எந்த உணர்ச்சிக்குள் செல்கிறார் என்றால், அப்படி என்றால் நான் இவ்வளவு துயரத்தில் இருக்கிறேனே, இதற்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக அந்த எதிர்வுக்கு சென்று விடுகிறார். அதாவது வடக்கு, அதனை விட்டால் தெற்கு. இந்த வடக்கிற்கும் தெற்குக்கும் இடையில் இந்த புவி பந்தே இருக்கிறது. இந்த இரண்டுக்கு இடையில் தான் இந்த புவி சூழலே இருக்கிறது. உயிர்கள் வாழ்கின்றன, பன்மயம் இருக்கிறது. உண்மை இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இருப்பதுதான் உலகமே. இவர் நீ இப்படி வடக்கில் இருக்க தேவையில்லை என்று கூறினால் கண்ணை மூடி திறப்பதற்குள் தெற்கில் போய் நிற்கிறார். நீ ஏன் தெற்கிற்கு வந்தாய் என்று கேட்டால் கிழக்கிற்கு சென்று விடுகிறார். நீ பரிவுக்கு உள்ளாக வேண்டிய நிலையில் இல்லை, நீ உன்னை நீயே பரிதாபத்திற்குரியவராக கருதி கொள்ளாதே என்று கூறுகையில் அவருடைய தேடல் எப்படி இருக்கிறது என்றால், சரி நான்
பரிதாபத்திற்குரிய நிலையில் இல்லை என்றால் என்னுடைய துயரங்களுக்கு காரணம் நான் தானா? என் துயரங்களுக்கு நானேதான் காரணமா என்ற இடத்திற்கு சென்று விடுகிறார். தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பரிவில் ஆழ்த்தி கொள்பவர்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுகிறார்கள். பிறரை காரணமாக்குபவர்கள் பரிவு உணர்ச்சிக்கு ஆட்படுகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், வெளியே பார்த்திருக்கலாம், உங்கள் வீட்டு கண்ணாடியிலும் பார்த்திருக்கலாம். இந்த 2 முகங்கள் தான் பெரும்பகுதியாக இருக்கு. நீ குற்ற உணர்ச்சியில் இருக்காதே என்று ஒருவரை அதிலிருந்து விடுவிக்கிறோம். உடனடியாக அவர் பரிவு உணர்ச்சிக்கு சென்று விடுகிறார். ஆம், நான் குற்றம் செய்யவில்லை, ஆனால் நான் பாவம். நான் எவ்வளவு பாவம் தெரியுமா? நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமா? அவ்வளவு இழந்ததனால்தான் இவ்வாறான தவறுகளில் ஈடுபட்டேன் என்று அங்கு செல்கிறார். யாராவது ஒருவர் நான் பரிவுக்குரிய நிலையிலும் இல்லை, நான் எந்த குற்றத்திலும் ஈடுபடுவதில்லை, நான் நானாக இருக்கிறேன் என்று கருதுகிறாரா என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதாவது தேடிக்கொண்டிருக்கிறேன். அரிதினும் அரிது என்றுதான் கூற வேண்டும். இந்த எதிர்வுகள் இவற்றோடு நிற்பதில்லை. இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்ச்சி அடைகின்றது. அந்த வளர்ச்சி நிலைகளை நான் வரிசையாக கூறுகிறேன். 1, பரிவுணர்ச்சி தன்னல வெறியை நோக்கி செல்கிறது. அது தன்னோக்கு நிலை. பரிவில் இருப்பவர்கள் தன்னைத்தானே அதிகமாக கவனித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையுமே கவனிப்பார். அதற்கு அடுத்த நிலையில் அது தன்னோக்கு பிடிப்பு அல்லது தன்னோக்கு வாதம் என்ற அளவில் சொல்லிவிடும். அதாவது அந்த நிலை எப்படிப்பட்டது என்றால், இனி நான் என்னுடைய நலன்களை பார்த்துக் கொள்கிறேன், இனி நானே என்னுடைய நலன்களை பார்த்துக் கொள்கிறேன், இனி நான் என்னுடைய நலன்களை தான் பார்த்துக் கொள்வேன், இனி நான் என்னுடைய நலன்களை மட்டும்தான் பார்த்துக் கொள்வேன், இனி நான் என்னுடைய நலன்களை மட்டும்தான் பார்த்துக் கொள்வேன் என்று இந்த பிடிப்பு ஒரு சொல்லுக்கு மாறும். இனி நான் என்னுடைய நலன்களை மட்டும்தான் பார்த்துக் கொள்வேன் என்றால் அதற்கு வேறு பொருள். சுருக்கமாக இந்த தன்னோக்கு பிடிப்பு வளர்ச்சி அடைந்துவிடும். இது எங்கு தொடங்கியது என்றால் இந்த பரிவில் தொடங்கியது. பரிவு உணர்ச்சி அடுத்து தன்னை கவனிக்க சொல்லு. ஏன் இப்படி பரிவுக்குரிய நிலையில் இருக்கிறாய் தெரியுமா? உன்னை நீ கவனித்ததே இல்லை, சரி என்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவர் இறங்குகிறார். அதிகமாக கவனித்த பிறகு என்ன ஆகும்? இவ்வளவு கேடுகட்டு இருக்கிறோமே, இனி நம்மை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இடத்திற்கு அது வளரும். அதன் பிறகு நம்மை நாம் மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வளரும். இது பல படிநிலைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் கூறி உங்களை அச்சுறுத்த விரும்பவில்லை. இது எங்கு போய் முடியும் என்றால், இது வன்மத்தில் போய் முடியும். வன்மம் என்பது தன்னோக்குவாதத்துடைய முற்றிய நிலை. அதற்கு மேல் நிலை கிடையாது. அதுக்கு மேல எந்த நிலையும் இல்லை. வன்மம் என்றால் பிறர் மீது என்று புரிந்து கொள்ளாதீர்கள். தன் மீதும் வன்மம், பிறர் மீது வன்மம் என்று ஆகிவிடும். வன்மத்திற்கு அகம்புறம் கிடையாது. வன்மத்தை ஒரு இலக்கணமாகவே கூற வேண்டும் என்றால் அதற்கு அகம்புறம் கிடையாது. நெருப்புக்கு அகம்புறம் கிடையாது. நெருப்பு உள்ளிருப்பவற்றையும் பொசுக்கும், புறத்தில் இருப்பவற்றையும் பொசுக்கும். வன்மம் அவ்வாறானது. இப்படி தன்னைத்தானே கவனிக்க தொடங்கி அது தன்னோக்கு நிலையாகி தன்னோக்கு பிடிப்பு என்றாகி பல படிநிலைகளை கடந்து அது வன்மமாகிறது. இது ஒரு புறம். இந்த குற்ற உணர்ச்சி எப்பொழுது பார்த்தாலும் குற்ற உணர்ச்சி, எது செய்தாலும் அதில் ஒரு குற்ற உணர்ச்சி, அதில் சில கேள்விகள். இதை செய்கிறோமே, இது சரியா, இது தவறா, இப்படி செய்தால் என்ன ஆகும், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள். இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் இதற்கு அடுத்த நிலையாக பிறரை நோக்க தொடங்குவார்கள். ஏன் தெரியுமா? குற்ற உணர்ச்சி என்பது என்ன?
அது புறத்தே மிகுதியாக கவனிப்பது. பரிவு உணர்ச்சி தன்னைத்தானே பரிவாக கருதி கொள்வது. குற்ற உணர்ச்சி என்பது என்ன? இரண்டாவது மனிதர் இருந்தால்தான் இவர் குற்றவாளி, இவர் நம்மை குற்றவாளியாக கருதுகிறார், அல்லது நாம் செய்வது குற்றம் என்று அவர் கருதுகிறார் என்பதில் அது தொடங்கும். அதற்கு ஆட்பட்டால் சூழலில் உள்ள ஒவ்வொருவர் மீதுமே கவனம் குவிய தொடங்கியது. இவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன நினைக்கிறார், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன நினைப்பார்கள் என்று தொடங்கி அது கற்பனைக்கு இட்டு செல்லும். என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது என்ற இடத்துக்கெல்லாம் சென்று. இது புறநோக்கு நிலை, புறத்தை அதிகமாக நோக்குதல். அதன் பிறகு புறத்தின் மீதான பற்று. நீங்கள் நன்றாக சூழலில் இருந்தே புரிந்து கொள்ளலாம். அதிகமாக எவர் பிறரை பற்றி கட்டுப்படுத்துகிறாரோ அவர் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருப்பார். தனக்குத்தானே குற்ற உணர்ச்சி இல்லாதவரால் பிறரை கட்டுப்படுத்த இயலாது. அவர் யாரை கட்டுப்படுத்துவார்? யார் தனக்கு எதிராக தீர்ப்பு எழுதுவதாக கருதுகிறாரோ அல்லது யார் தீர்ப்பு எழுத வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறாரோ அவர்களை கட்டுப்படுத்துவார். அப்படித்தான் அவர் தப்பிக்கிறார். அவருக்கு எந்த சிக்கலுமே இல்லை, அவர் எதிலிருந்துமே தப்பவில்லை. அவரை பொறுத்தவரை ஒரு மாய உலகத்தில் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார். அவர் மீது பல தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. அவர் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தீர்ப்பிலிருந்து தப்பி வருகிறார். அது எந்த சிக்கலுமே இல்லை. யாரும் இவருக்கு எதிராக தீர்ப்பு எழுதி எதுவும் ஆகப் போவதில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? புறத்தை கவனிக்கிறார். யாரெல்லாம் தன்னை குறைவாக கருதுகிறார், யாரெல்லாம் தன்னுடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை குற்றம் சொல்கிறார்கள் என்று பார்த்து புறத்தே அக்கறையை குவிக்கிறார். எவரையெல்லாம் கட்டுப்படுத்த இயலுமோ அவரையெல்லாம் கட்டுப்படுத்துகிறார். இப்படி கட்டுப்படுத்திவிட்டால் சிக்கலை அவர் தள்ளி போடுகிறார். ஏனென்றால் தீர்ப்பு எழுதுபவரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் குற்றவாளிகள் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? அது அப்படி. சரி, இப்படி குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் புறத்தை கவனிக்க தொடங்கி புறத்தின் மீதான பிடிப்புகள் மிகுதியாகி வேறு பல படிநிலைகளுக்கு சென்று அது எங்கு போய் முடியும் தெரியுமா? அது வன்மத்தில் தான் முடியும். இதுதான் இந்த கருத்தின் சாரம். பரிவு உணர்ச்சி குற்ற உணர்ச்சி எதுவாக இருந்தாலும் அது இந்த இரண்டுமே இரண்டு எதிர்வுகள், எதிரெதிர் திசையில் இருப்பன. ஆனால் இந்த இரண்டின் இலக்கு ஒன்றுதான், அது வன்மம். இரண்டு பேருமே அங்குதான் சென்று அடைகிறார்கள். குற்ற உணர்ச்சியில் இருப்பவர்கள் பிறர் மீது வன்மம் கொள்கிறார்கள், தன் மீது வன்மம் கொள்கிறார்கள். பரிவு உணர்ச்சிக்கு ஆட்படுபவர்கள் இந்த இரண்டையும் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறதா என்று உங்களில் சிலருக்கு கேள்வி எழலாம். இவ்வளவு வன்மம் இருக்கிறதா என்று கேள்வி எழலாம். நான் மிகவும் குறைவாக கூறுகிறேன், வன்மம் மிகுதியாக இருக்கிறது. நான் கூறுவன குறைவு. சரி, நான் எதனை எல்லாம் வன்மம் என்கிறேன்? ஒருவர் தன்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்கிறார். உடலில் உள்ள தொல்லைகள் என்ன என்று கேட்கிறது. மூச்சு விடுவதற்கே கடினமாக இருக்கிறது என்கிறார். எவ்வளவு நேரமாக இருக்கிறது என்றுதான் கேட்க வேண்டும். இன்று அப்படியெல்லாம் யாரையும் கேட்க முடியாது. எத்தனை பிறவிகளாக இருக்கின்றது என்பது போல எவ்வளவு காலமாக இருக்கிறது? ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறது, 15 ஆண்டுகளாக இருக்கிறது என்கிறார். இதுதான் வன்மம். வன்மம் என்றால் என்ன? வன்முறை. வன்முறைக்கு அடிப்படையான உணர்ச்சி. மூச்சை விட முதன்மையானது ஏதாவது உண்டா? மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். இதனை விட இயல்பாக
உடல் செயல்பாடு எப்படி இருக்கும்? மூச்சு விடுதலில் திணறல் ஏற்படுகிறது, சீர்கேடு இருக்கிறது என்று அறிந்து கொண்ட மறு கணமே அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை தேடி இருக்க வேண்டும். ஒரு வழியை தேடி அடைகிறீர்கள், அந்த வழியில் அந்த சிக்கல் தீர்க்கப்படவில்லை என்றால் இந்த சிக்கல் உடனடியாக தீர வேண்டும் என்று கலங்கி இருக்க வேண்டும், இறைவனை வேண்டி இருக்க வேண்டும். அப்படி நிகழ்ந்திருந்தால் இந்த சிக்கல் என்றோ தீர்ந்திருக்கும். சிறுநீரகத்தில் சிக்கல் எவ்வளவு நேரமாக இருக்கிறது? ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கு. சிறுநீரகம் மாற்றப்பட்டு விட்டது, கருப்பை நீக்கப்பட்டு விட்டது என்று உடல் உறுப்புகள் மீது மனிதர்களுக்கு, இந்த சமூகத்துக்கு இருக்கும் அக்கறையை பற்றி மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவை எல்லாமே வன்மங்கள். யாருக்கு எதிரான வன்மம் அல்ல, அவரவரும் அவரவருக்கு எதிரான வன்மத்தை கொண்டிருக்கிறார். இதனை விட கொடுமை என்னவென்றால், இவ்வளவு காலமாக பிணியில் இருக்கும் இந்த மனிதர்கள் தாங்கள் இவ்வளவு காலம் இருப்பதே பெரிது என்று நம்புவது. அதுதான் பெரிய வன்மமே. ஏன் இத்தனை ஆண்டு காலமாக பிணியில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் இவ்வளவு காலம் இருப்பதே பெரிது என்று கூறுகிறார்கள் அல்லது கருதுகிறார். இதன் விளைவாகத்தான் மிக எளிதாக உறுப்புகள் நீக்கப்படுகின்றன. அதற்கு மக்கள் உடன்படுகிறார்கள். உங்களுக்கு ஒரு உறுப்பு நீக்கம் என்பது எவ்வளவு அன்றாட செய்தியாகவும் எளிதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆகிவிட்டது என்று பாருங்கள். நீங்கள் எவ்வளவு வன்முறையின் பிடியில் இருக்கிறீர்கள் உங்கள் மீது என்று புரியும். ஒரு மயிர் உதிர்ந்தாலே வருத்தப்பட்டது ஒரு காலம். இன்று அப்படியெல்லாம் சிக்கலே கிடையாது. சிறுநீரகமே நீக்கப்படுகிறது, கால் நீக்கப்படுகிறது, விரல்கள் நீக்கப்படுகின்றன, இதயம் நீக்கப்பட்டு அதற்கு மாற்று வைக்கப்படுகிறது என்ற போதும் எதுவுமே நிகழாதது போல இருக்கும் ஒரு கூட்டம் வன்முறையின் பிடியில் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன பெரிய ஆய்வு வேண்டும்? பார்த்தாலே தெரிகிறது, இந்த கூட்டம் வன்மத்திற்கு ஆட்பட்டு விட்டது. இதற்கு வன்முறை அன்றாட நடைமுறையாகிவிட்டது. யாருக்கு எதிரான வன்முறை அல்ல, தனக்குத்தானே வன்மம் இருக்கிறது. இங்கு இதில் தொடங்கி கடன், எவற்றுக்கு கடன் வாங்குவது? கடன் பெறுதல் நிம்மதியை கெடுக்கும் என்பதனை யாராவது சொல்ல வேண்டுமா? வானத்திலிருந்து குதித்து யாராவது சொல்ல வேண்டுமா? எல்லாருக்குமே தெரியும். ஒரு எளிமையான கடன் தீர்க்கப்படவில்லை என்ற நிலையிலும் கடுமையான கடனை நாடி செல்வது வன்மம் தான் என்கிறேன். நான் இதனையெல்லாம் வன்மம் என்கிறேன். ஒருவர் தன்னுடைய நிம்மதிக்கு எதிரான ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் தன் மீதே வன்மம் கொண்டிருக்கிறார் என்பது மிக மிக எளிமையான உண்மை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் மனிதர்கள் தன் வன்மத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஏன் இப்படி வன்மத்தில் இருக்கிறார்கள்? இதுதான் மீண்டும் 2 எதிர்வுகளுக்குள் இவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பரி உணர்ச்சியில் இருக்கிறார், தன் மீது அவருக்கு கழிவிறக்கம் இருக்கிறது, தான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பதாக கருதுகிறார், அல்லது எப்பொழுதுமே தான் பாதிக்கப்படுவதாக நம்புகிறார். தனக்கு எதிராக பாகுபாடுகள் இருக்கின்றன என்று அவர் கருதுகிறார். இன்னொருவர் தன்னுடைய ஒவ்வொரு செயலுக்குமே நியாயம் தேடுகிறார். எது செய்தாலும் அதற்கு ஒரு நியாயம் வேண்டும். இதை செய்யலாமா செய்யக்கூடாது, இதை செய்தால் என்னவெல்லாம் நிகழும், என்ன கருத்துக்கள் எல்லாம் வரும், எப்படியெல்லாம் மதிப்பீடுகள் வரும் என்று ஒவ்வொரு செயலுக்குமே நியாயம் தேடுகிறார். இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு
மூலையில் இருந்து விட்டால் சிக்கலே கிடையாது. அதாவது இவர் வட துருவத்தில் வாழ்கிறார் உறைபனியில், இன்னொருவர் தென் துருவத்து உறைபனியில் வாழ்கிறார் என்றால் எந்த உலகம் அமைதியாக இருக்கும். இல்ல, கொடுமை என்னவென்றால் இந்த 2 பேரும் ஒரு வீட்டிற்குள் இருக்கிறார்கள். இந்த 2 பேர் மட்டுமல்ல, இந்த 2 படிநிலைகள் கூறினேன் அல்லவா, இந்த ஒவ்வொரு படிநிலையும் ஒரே வீட்டில் இருக்கு. இது ஒன்று அதிலிருந்து வெளியேற நினைத்தால் இன்னொன்று இறுக்கி விடுகிறது. அத கண்ணி நான் சொன்னேன் அல்லவா, அதாவது எவ்வளவு ஒரு நூல் கொண்டு எவ்வளவு பின்னல் வேலைகள் வேண்டுமானாலும் செய்யலாம். பின்னல் வேலைப்பாடுகள் செய்பவர்களுக்கு தெரியும். எங்கு முடிச்சு போடுகிறோம், எங்கு சுருக்கு போடுகிறோம், இது அவிழவே கூடாது என்ற இடத்தில் தான் முடிச்சு போடுகிறோம். நீ மீண்டு வர முடியாத கண்ணிகளுக்குள் உன்னை நுழைத்துக் கொண்டால் நீ சிக்குகிறாய். நான் இங்கு கண்ணி என்று எதனை கூறுகிறேன்? நீ உன்னை பார்க்கும் முறை, நீ உன் சூழலை பார்க்கும் முறை. நீ உன்னை கூடுதலாக கருதுகிறாய் அல்லது மிக குறைவாக கருதுகிறாய். உன்னுடைய எல்லா செயல்களுக்குமே நியாயத்தை நீயே தேடுகிறாய், அல்லது பிறருடைய செயல்களுக்கு என்ன நியாயம் இருக்க முடியும் என்று உட்கார்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறாய். எல்லாமே வெட்டி வேலை. வாழ்க்கையை தொலைவிலிருந்து பார்க்க நீங்கள் பழக வேண்டும். நான் வெகு தொலைவிலிருந்து பார்க்கிறேன். வாழ்க்கைக்கு உள்ளிருந்து நான் பார்க்கவில்லை. பார்த்தால் இது புரியாது. நான் வெகு தொலைவிலிருந்து பார்க்கிறேன். இந்த எல்லாவற்றிலும் ஈடுபடுபவன் என்ற முறையிலும் இருக்கிறேன், எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவன் என்ற முறையிலும் நான் இருக்கிறேன். ஆகவே இந்த சிக்கலின் அளப்பரிய தன்மையே எனக்கு தெரியும். இது ஒரு சிக்கலே இல்லை என்று எனக்கு தெரியும். எது உங்களுக்கு மிக பெரிதோ அது எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும். எது உங்களை மிகப்பெரியது என்று நம்ப வைத்திருக்கிறதோ அது ஒரு புள்ளி கூட இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் உங்களை எங்கு அழைக்க இயலும்? நான் உங்களுக்கு என்ன வழியை காட்ட இயலும்? கொஞ்சம் விலகிச் சென்று, அதாவது ஓரளவிற்காவது புறத்தே வந்து உன்னை நீ பார். உன்னை நீ இவ்வளவு கவனிக்காதே. உன் சுற்றத்தை இவ்வளவு புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. வெளியே வந்து பார். உனக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் வெளியே வந்து பார். உனக்கு சிக்கல்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன. மிக மிக குறைவான சிக்கல்களுடன் தான் இருக்கிறாய். வாய்ப்பு இருந்தால் வெகு தொலைவில் இருந்து பார். நீ நன்றாகத்தான் இருக்கிறாய். உனக்கு இருப்பவை பற்றாக்குறைகள். நன்றாக புரிந்து கொள். உனக்கு பற்றாக்குறைகள் இருக்கின்றன. உனக்கு மட்டுமல்ல, இறுதி கணவரை பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. ஒரு இடத்திற்கு காற்று வர வேண்டும் என்றால் ஏற்கனவே இருந்த காற்று அழுத்தம் குறைந்திருக்க வேண்டும். அழுத்தம் குறைந்தால்தான் காற்று வரும். காற்று வந்தால்தான் புவியின் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள நுண்ணூட்டங்களை, உயிர் பொருட்களை உன்னிடத்திற்கு கொண்டு வரும். உன்னுடைய சூழல் காற்றில் நிறைவடைந்து விட்டது என்றால் அந்த சூழலில் உள்ள காற்று, நிறைவடைந்த காற்று, புறத்தே இருந்து வரும் காற்றை வரவேற்காது, அனுமதிக்காது. காற்று எப்பொழுதுமே தாழ்வடைய வேண்டும், புதிய காற்று வர வேண்டும். அதுதான் உனக்கு உயிர் வழங்குகிறது. காற்றில் நிறைவு என்று ஒன்று இல்லை, அது தேக்கம். நீரில் அவ்வாறானதுதான். கோடை இல்லை என்றால் மழைக்கு என்ன பொருள் இருக்குது? இந்த பற்றாக்குறை இல்லாமல் இயற்கையின் எந்த உறுப்புமே இல்லை. நீ பற்றாக்குறையில் இருக்கிறாய். அது கூடுதலான பற்றாக்குறையாக இருக்கலாம், மிக மிக கூடுதலான பற்றாக்குறையாக இருக்கலாம். ஆனால் அது பற்றாக்குறை. அது ஒரு குறை. அது அவ்வளவு. சரி, இது ஒரு குறை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இது நிறைய வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும். இவ்வளவுதான். எனக்கு இந்த பற்றாக்குறை இருக்கிறது, இது நீங்க வேண்டும், எனக்கு இவையெல்லாம் வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும். இதனை தவிர நீ செய்வதற்கு எதுவுமே இல்லை. நீ இதனை தவிர எது செய்தாலும் அது உன்னை விளங்க செய்யாது, உன்னை உருப்பட செய்யாது. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? இதனை நீ பற்றாக்குறை என்றே புரிந்து கொள்ளவில்லை. மாறாக, நான் பாவம், நான் எவ்வளவு பாவம் தெரியுமா என்கிறாய். யாரை கேட்டாலும்
ஒரு வரலாறு சொல்கிறார்கள். நான் மிகுந்த துயரங்களுக்கு இடையில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்கிறார். நான் என்ன பாடுபட்டு இந்த இடத்திற்கு வந்தேன் தெரியுமா என்று பலரும் சொல்கிறார்கள். அது அந்த இடம் என்ன இடம் என்றால், ஒருவர் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கிறார். அதனைத்தான் அவர் அந்த இடம் என்று சொல்கிறார். தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு மனம் முடித்து கொடுப்பது வந்து சேர்ந்த ஒரு பெரிய இடம். அது நினைவு அலைகளை திரும்பி பார்த்து என்ன பாடுபட்டு நான் இந்த இடத்திற்கு வந்து இருக்கிறேன் சொல்லும் அளவிற்கானது. அது ஒரு இயல்பான நிகழ்வு. இது எப்படிப்பட்டது என்றால், நான் என்னுடைய 2 கால்களால் நடப்பதற்கு என்ன பாடுபட்டேன் தெரியுமா? பிறந்தவுடன் மல்லாக்கு கிடந்தேன், அதன் பிறகு குப்புறப்படுத்தேன், அதன் பிறகு தவழ்ந்தேன். ஏதாவது ஒன்று கிடைக்காதா எழுந்து நிற்பதற்கு என்று தேடுவேன், அழுவேன், அரற்றுவேன். ஒன்று கிடைத்தது, ஏறி நின்றேன், தடுமாறி கீழே விழுந்தேன். அப்படி நடப்பதற்கே 4-5 ஆண்டுகள் ஆயின என்று கூறுவது ஒன்று தவறில்லையே, சரியானதான். நடந்ததை சொல்கிறார். அதுபோல ஒரு இயல்பான நிகழ்வு, ஒரு மனம் முடித்து கொடுப்பதோ அல்லது ஒரு வீடு கட்டுவதோ இயல்பான நிகழ்வு. அந்த இயல்பான நிகழ்வுகளுக்கெல்லாம் நினைவலைகளை அசை போட்டால் அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்? இவர் அந்த எதிர்வுகளில் இருப்பவர், அதாவது தன்னைத்தானே பரிவு உணர்ச்சியில் வைத்துக் கொள்பவர், அதிலிருந்து அவரே மீண்டு வருகிறார். இவரை யாருமே அமுக்கவில்லை. இவரே தன்னை அமுக்கிக் கொண்டு இவரே அதில் மீண்டு வருவதாக ஒரு கற்பனையில் ஒரு போராட்டம். இப்படி நான் கூறும் பொழுது பலருக்கு என்ன தோன்றுகிறது? யாருமே என்னை அழுத்தவில்லையா? எத்தனை பேர் அழுத்துகிறார்கள் என்று உனக்கு என்ன தெரியும் என்று பலர் நினைப்பது எனக்கு புரிகிறது. நான் இப்பொழுதும் கூறுகிறேன், உன்னை யாரும் அழுத்தவில்லை, உன்னை யாரும் அழுத்த இயலாது. ஆனால் அழுத்துகிறார்களே, ஆம் அழுத்துகிறார்கள். ஏன் அழுத்துகிறார்கள்? நீ உன்னை பரிவுக்குரிய மனிதராக ஒப்புக்கொண்டாய், அதனால் அழுத்துகிறார். நீ உன்னுடைய நிலை பரிவுக்குரியது என்று ஒப்புக்கொண்ட பிறகு யார் வேண்டுமானாலும் அழுத்தலாம். அல்லது நீ உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்குமே நியாயம் தேடி காரண காரியங்கள் கற்பித்துக் கொண்டு இது சரியானது, இது தவறில்லை என்று தீர்ப்பு எழுதி கொள்ளும் வரை உன்னை யார் வேண்டாலும் அழுத்தலாம். பிறருடைய அழுத்தத்திற்கு ஆட்படாமல் வாழ்வது என்பது அரிய கலை அல்ல. உண்மையில் அது பல அரிய கலைகளை கீழே போடுவது, அழித்தொழிப்பதன் வழியாக நிகழ்வது. நீங்கள் கற்று வைத்திருப்பவைதான் அரிய கலைகள். எனக்கு உண்மையில் எந்த கலையும் தெரியாது, எனக்கு எந்த அரிய கலையும் தெரியவே தெரியாது. நான் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அவ்வளவு. நான் அறிதலில் இருந்து எதையுமே கற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் அறிதலில் இருந்து எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு குடும்பம் என்ற கட்டமைப்பு பற்றி கல்வி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது இடையறா கல்வி என்பது அது ஒன்றுதான். நாம் பார்த்தவரை சிறுவன் சிறுமி நிலையில் இருந்து இறந்து போகும் வரை கற்பிக்கப்படும் ஒரே கல்வி குடும்பம் என்றால் என்ன தெரியுமா? குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? குடும்ப பெண், குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கற்பித்தலுடைய மைய கருத்து என்ன? என்னை விட உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய தெரியும். என்ன மைய கருத்து? குடும்பம் என்றால் என்ன? இதனுடைய மைய கருத்து என்ன? ஒரு வரியில் சொல்ல வேண்டாம், ஒரு பக்கம் முழுக்க எழுதுங்கள், அது முடியாது. 2 பக்கம் எழுதுங்கள், முடியாது. 100 பக்கம் எழுதுங்கள், ஓரளவு உங்களுக்கு சரியாக எழுதிவிட்டேன் என்ற எண்ணம் வரும். இன்று வரை, அதாவது இந்த ஏனென்றால் இந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் 100 பக்கம் எழுதிவிட்டு மறுநாள் வரும் பொழுது அடடா ஒன்று மறந்து விட்டோம் என்று எழுத வேண்டியிருக்கும். அல்லது என்ன இப்படி எதையோ எழுதி கொண்டிருக்கிறாய், இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா என்ற புதிய கல்வி கற்பிக்கப்படும். இப்படி உட்கார்ந்து எழுதி கொண்டே இருக்கக்கூடாது என்பதனை நீங்கள் 101வது பக்கத்தில் எழுத வேண்டும். அதாவது இந்த கல்வி தீராது.
என்ன குடும்பம் என்றால் என்ன? அதோடைய மைய கருத்து தான் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்தை கூறுகிறேன். அது ஒரு கூடி வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு. குடுமி என்பது குடுமி தனித்தனியா இருக்கும் மயிரை ஒரு கற்றையாக்கி கட்டினால் அது குடுமி. இறைவனுக்கே குடுமி என்று அவனுக்கு பெயர் உண்டு. இறைவனை வழங்கும் பெயர்களில் அதுவும் உண்டு. அதாவது தனித்தனியாக விரிசடையன், அவன் விரிந்த சடை கொண்டவன் ஒரு குடுமியாக இருக்கிறான் என்றால் ஒரு கட்டமைவாக கூடி வாழும் வகைமையை செய்தவன் என்று அதற்கு பொருள். இதுதான் குடுமி, குடும்பம் என்ற சொற்களுடைய அடிப்படை பொருள். இதுதான். இது என்னுடைய இதல்ல, இது நம்முடைய இறை தமிழில் இருக்கும் பொருள். கூடி வாழ்வதுதான் குடும்பம். இதில் மாற்று கருத்து யாருக்கு இருக்காது. கூடி வாழ்தல் என்றால் என்ன? கூடி வாழ்தல் என்றால் என்ன? ஓர் இடத்தில் இருப்பதா, ஒரு வீட்டுக்குள் இருப்பதா? சரி, கூடி வாழ்வதுதான் குடும்பம், எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். கணவர் அயல் நாட்டில் பணிபுரிகிறார். பெற்றவர்கள், உடன் பிறந்தார், மனைவி, பிள்ளைகள் ஊரில் இருக்கிறார்கள். இது குடும்பமா இல்லையா? எனக்கு தெரியவில்லை. இது குடும்பமா இல்லையா? இதுவும் குடும்பம் தான். நல்லது. மகன் படித்து வேலைக்கு சென்று வேறு ஊரில் இருக்கிறான். பெற்றோர் அவர்களுடைய ஊரில் வீட்டில் இருக்கிறார்கள். இது குடும்பமா இல்லையா? இந்த குடும்பத்தில் பெற்றோர் இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு நான் பேசுகிறேன். கூடி வாழுதல் தான் குடும்பம் என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நான் கேள்வியில் எழுப்புகிறேன். பெற்றோரும் பிள்ளைகளும் கூடி வாழ்வது குடும்பமா, இல்லை தனியாக இருந்தாலும் குடும்பமா? தனியாக இருந்தாலும் அது குடும்பம். சரி, இது 2 குடும்பங்களா, ஒரு குடும்பமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது குடும்பம் இருக்கட்டும். இந்த பெற்றோருக்கு 4 இப்பொழுது இல்லை, 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை வெளியே எங்கோ அயல் நாட்டிலோ அல்லது அயல் ஊரிலோ இருக்கிறது. இன்னொரு பிள்ளை அருகே உள்ள ஒரு ஊரில் இருக்கிறது. பெற்றோர் ஒரு ஊரில் இருக்கிறார்கள். எத்தனை ஊர் ஆயிற்று? 3 ஊர்கள். இந்த தாய் உடல்நலம் குன்றி இருக்கிறாள் என்றால் 2 பிள்ளைகளும் வந்து பார்க்காத குடும்பங்கள் பல உள்ளன. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வந்து பார்க்கும் குடும்பங்கள் சில உள்ளன. 2 பிள்ளைகளும் வந்து பார்க்கும் குடும்பங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக உள்ளன. தாய் அல்லது தந்தை நலக்குறைவாக இருக்கையில் உடன் வந்து தங்கி அவர்கள் நலமடையும் வரை அல்லது இயற்கையாக இறந்து போகும் வரை உடன் உறைபவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பிள்ளைகள்? அல்லது நீ தனியே இருக்க வேண்டாம், நாம் ஒரே வீட்டில் இருப்போம் என்று துணிச்சலாக எல்லா கோயில்களையும் வழிபட்டு பிறகு அந்த துணிவான முடிவை எடுப்பவர்கள் எத்தனை பேர்? பார்க்கிறோம்ல, எனக்கு தெரியும் அல்லவா எத்தனை பேர் சந்திக்கிறேன். 65 வயது 70 வயது அவர்கள் தனியே இருக்கிறார்கள், பிள்ளைகள் தனியே இருக்கிறார்கள். தனியே இருப்பது குற்றம் அல்ல. நான் இப்ப எந்த கருத்துமே சொல்லவில்லை. நான் என்ன நிகழ்கிறது என்று மட்டும் கூறுகிறேன். தனியே இருக்கிறார்கள், உடல்நிலை குன்றிவிட்டது. குன்றிய பிறகு உடல்நிலையின் பொருட்டு மட்டும் ஓரிடத்தில் கூடியிருப்பதற்கு என்ன இங்கு வாய்ப்பு இருக்கிறது, நிகழ்கிறதா என்று கேட்கிறேன். நிகழ்வதில்லை. இப்பொழுதும் இதற்கு என்ன பெயரு? இப்பொழுது இது குடும்பம். இப்பொழுது இது குடும்பம். நல்லது. சொத்து பகிர்வு. சொத்து பகிர்வு எவ்வாறு நிகழ்கிறது? ஒரே இடத்தில் நிலம் இருக்கிறது, அதுல ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ பங்கு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் வழிபட்ட நிலம் சென்றடைய வேண்டும் என்று ஒருவர் கருதுவது அவருடைய பெருந்தன்மையா? அவர் ஒரு பெருந்தன்மையானவரா? இல்லை, அவர் ஒரு தகப்பன், அவர் ஒரு தாய், அவ்வளவுதான். அது பெருந்தன்மை என்பது அடுத்தவர் கொடுப்பது. இல்லாதவர்களுக்கு என் சொத்தை கொடுப்பேன் என்பது பெரிய தன்மை இல்லையா? அதுதானே பெரிய தன்மை. அதனால அது பெருந்தன்மை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு
தன் வழிப்பட்ட சொத்துக்களை உரிய காலத்தில் பகிர்ந்து கொடுப்பதற்கு எந்த தன்மையும் கிடையாது. அது அடிப்படையான உரிமை. அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற உரிமை, பெற்றோருக்கு இருக்க வேண்டிய அக்கறை. ஆனால் என்ன நிகழ்கிறது தெரியும். அதில் கொடுமையான ஒரு நிகழ்வு என்ன என்றால், இந்த நிலத்தை பங்கிட்டு கொடுத்தால் பல சிக்கல்கள் வரும் என்பதற்காக நிலத்தை வேறு ஒருவரிடம் விற்பனை செய்துவிட்டு அந்த தொகையின் ஒரு பகுதி தன்னுடைய வங்கி கணக்கில் வைத்துக் கொண்டு மீத தொகையை நகையாக்கி பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது இருக்கிறதா இல்லையா? இது என்ன தன்மை? அது பெருந்தன்மை. இது என்ன தன்மை? தெரியாது. சரி, இப்பொழுது இதற்கு பேர் என்ன? இது குடும்பம். அதாவது மரபு வழிப்பட்ட நிலம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும், தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று ஒரு காலத்தில் கருதினார்கள். அவர்கள் எல்லாம் குடும்பமே நடத்தவில்லை. இப்பொழுது இருப்பவர்கள் தான் குடும்பம் நடத்துகிறார்கள். அதாவது இறந்து போகும் வரை குடும்பம் என்றால் என்ன தெரியுமா, குடும்பம் நடத்துவது என்றால் என்ன தெரியுமா என்று பாடம் நடத்துகிறார்களே. இவர்கள் செய்யும் செயல்கள், நான் கூறுவன எல்லாமே குடும்பம் வேண்டாம் என்று கூறுபவர்களுடைய செயல்கள் அல்ல. குடும்பத்தை விட உலகத்தில் எதுவுமே பெரிதல்ல என்று கூறுபவர்களுடைய செயல்களை பற்றி மட்டும்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறது என்று கூறுகிறாள். யாரிடம் கூறுகிறாள்? யாரிடமோ கூறவில்லை, பெற்றோரிடம் கூறுகிறாள். ஒரு முறை கூறுகிறாள், 2 முறை கூறுகிறாள், 200 முறை கூறிவிட்டாள். என்ன செய்ய வேண்டும்? 200 முறை கூறுகிறாள், என்னால் வாழ இயலவில்லை என்று. என்ன செய்ய வேண்டும்? அப்படியே இருக்கட்டும் அந்த கேள்வி. ஒரு ஆண் கூறுகிறான், என்னால் இந்த திருமண வாழ்க்கையில் நீடிக்க இயலவில்லை என்று ஒரு ஆண் கூறுகிறான். யாரிடம் கூறுகிறான்? தன்னை பெற்றோரிடம் கூறுகிறான். என்ன செய்ய வேண்டும்? அவனும் 200 முறை கூறுகிறான். என்ன செய்யலாம்? என்ன செய்ய வேண்டும் என்று குடும்பம் கூறுகிறது என்றால், 1000 இருந்தாலும் குடும்பமாக இருங்கள். அதான் குடும்பமாக இருப்பது என்றால் என்ன என்று நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா? அப்படி இருக்க வேண்டும். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், நீ உன்னை பார்த்துக்கொள், உடன் இருப்பவர்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கிறோம். நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்னை பார்க்காது, அவரவரும் அவரவரை பார்த்து கொண்டிருப்போம். நாம் ஒரு குடும்பமாக இருப்போம். இதுதான் குடும்பம். இது பேர் கூடி வாழ்தலா? இதுல என்ன வாழ்க்கை இருக்கிறது? முதல்ல இதுல வாழ்க்கை இருக்கிறது. கல்வி கற்பிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு கல்வி சிறு வயது முதலேயே பள்ளி கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்த பள்ளி கல்வி பெற்றவர்களை குழந்தைகளிடமிருந்து பிரிக்கிறது. எப்படியெல்லாம் பிரிக்கிறது? பள்ளி நேரம் பிரிக்கிறது, அவர்களுடைய பாடத்திட்டம் பிரிக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட கூடுதலாக கொடுமையாக அவர்களுடைய கல்வி கட்டணமே பிரிக்கிறது, இல்லையா? கல்வி கட்டணம் மிகுதியாக பெற்றோர் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கிறது, கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. கூடுதலாக கடன் வாங்கி உழைப்பவர்கள் எதற்காக உழைக்கிறார்கள்? அந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு என்று நம்பி உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த குழந்தைகளோடு பொழுதுபோக்க இயலாது. ஏன் இயலாது? அந்த குழந்தைக்காக அவர்கள் உழைக்கிறார். இது எப்படி இருக்கு? இது ஒரு குடும்பம். இதுதான் கூடி வாழுதல். எதற்காக ஓடுகிறாய்? எனக்கு மூச்சு வாங்குகிறது, ஓடுகிறேன். மூச்சு வாங்குகிறது என்பதற்காக ஏன் ஓடுகிறாய்? உட்கார்ந்தால் மூச்சு விட முடியாது என்பது போன்றது. ஏன் கடன் வாங்குகிறாய்? ஏன் இவ்வளவு உழைக்கிறாய்? ஏன் இரவு பகல் பாராமல் உன்னை நீ வன்முறைக்கு தள்ளிக் கொள்கிறாய் என்றால் என் குழந்தைக்காக. சரி, உன் குழந்தைக்காக நீ வாழ்கிறாய் அல்லது உழைக்கிறாய் என்றால் உன் குழந்தையோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா? உன் குழந்தையோடு இருப்பதுதானே அடிப்படை. என்றால் என்ன நிகழ்கிறது தெரியுமா? பொறுப்பு தட்டி கழிக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் குழந்தை நலமுடன் வாழ வேண்டும் என்பது எனக்கு இருக்க எண்ணம் தான். ஆனால் நான்
இந்த பொறுப்பை ஒரு கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடுகிறேன். சரி, என் குழந்தைக்கு உடல் நலம் குன்றுகிறது, இந்த பொறுப்பை ஒரு மருத்துவ நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடுகிறேன். என் குழந்தை மிகை துடிப்பாக இருக்கிறது, அது வன்முறையாக நடந்து கொள்கிறது அல்லது மந்த நிலையில் இருக்கிறது, இதனை ஒரு மனநலத்துறையிடம் ஒப்படைத்து விடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு என் குழந்தையின் தோற்ற பொலிவு வேண்டும் என்றால் அது அழகு நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடுகிறேன். எல்லாமே ஒப்படைப்பு தான், பணி ஒப்படைப்பு. நீங்களே பாருங்க, குழந்தைகளுக்கு ஒரு பெண் குழந்தைகளுக்கு தோற்ற பொலிவு குறித்து கற்றுக் கொடுக்கும் அன்னையர் எத்தனை பேர்? இதுதான் தோற்ற பொலிவு, இந்த பொருட்களை எல்லாம் உன்னுடைய தோற்ற பொலிவுக்கு துணையாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்து அவற்றை செயல்படுத்த அன்னையர் எத்தனை பேர்? அதற்கு நிறுவனங்கள் இருக்கின்றன. நான் கூட பல முறை கூறியிருக்கிறேன். அதாவது திரைப்படத்தில் கோரை முடி என்றால் பேய் என்று பொருள். ஏன்னா இயற்கையாக பெண்களுக்கு கோரை முடி இருக்காது, அது கம்பி போன்ற முடி. பெண்களுக்கு மிக பெரும்பான்மையாக சுருள் முடி இருக்கும் அல்லது குறைந்த சுருள் கொண்டது இருக்கும். பேயாக காட்ட வேண்டும் என்றால் அந்த முடியை கோரை முடியாக மாற்றி காட்டினா அது பேய் என்று பொருள். முன்பெல்லாம் திரைப்படங்களையும் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது இது ஒரு பெரிய கலை. சரி, பெண் பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால் ஏன் நடந்து கொள்கிறார்கள்? ஒரு கூந்தல் பற்றி மகளோடு உரையாடிய அன்னையர் எத்தனை பேர்? உரையாடி கொண்டிருக்க அன்னையர் எத்தனை பேர்? சொன்னால் கேட்க மாட்டார்கள். எத்தனை முறை சொன்னீர்கள்? என்ன தீர்வுகளை சொன்னீர்கள்? எத்தனை முறை நீங்கள் செய்து விட்டீர்கள்? அதுதானே அக்கறை. சொன்னால் கேட்கவில்லை என்றால் கேடும் கேட்டு போ என்று விட்டுவிட்டால் அதற்கு பேரும் குடும்பம். அதுதான் மிக முக்கியமானது. காலையில் எழுந்திருக்க மறுக்கிறாள் என்றால் அப்படியே விட்டு விடுவது. இது என்ன அக்கறை? யாருமே கேட்க மாட்டார்கள் தான். ஏனென்றால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதனைத்தானே அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ஆண் குழந்தை அவன் பருவத்துக்கு வரும்பொழுது அவனுடைய உடல் கிளர்ச்சி பற்றியும் அவனுடைய உடல் இயல்புகள் பற்றியும் யார் உரையாட வேண்டும்? இந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் உரையாட வேண்டும். அப்படியாக உரையாடுகிறார்களா? அதற்கு ஒரு துறை இருக்கிறது. இவன் அந்த துறையை நாடுகிறான், அந்த துறையிலிருந்து பல கருத்துக்களை பெற்றுக் கொள்கிறான். பெண்கள் இப்படி பெற்றுக் கொள்கிறார்கள். நான் ஒன்று கூட கூடுதலாக கூறவில்லை. மனித வாழ்க்கை இயல்பாக இருப்பதற்கு என்னென்ன கருத்துகள் வேண்டுமோ அந்த எல்லா கருத்துகளுக்கும் வணிகத் துறைகள் இருக்கின்றன. இந்த துறைகளிடம்தான் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஒப்படைக்கிறீர்கள். நீங்கள் எதனையுமே கற்றுக் கொடுக்கணும். விளைவாக அது எங்கு போய் நிற்கிறது என்றால், ஆணும் பெண்ணும் உணர்ச்சி கொள்வது எப்படி என்பது ஒரு மிகப்பெரிய கல்வித்துறையாக வளர்ந்தது. அதாவது அது மாபெரும் தொழில், அது தொழில் நிறுவனம், அது வளர்ந்து விட்டது. இது யாருடைய பற்றாக்குறை? பெற்றோருடைய பற்றாக்குறை. மகளிடம் உடல் பற்றியும் அவளுடைய உடல் கிளர்ச்சி பற்றியும் புணர்ச்சி பற்றியும் தாய் தானே உரையாட வேண்டும். அதை விட என்ன கல்வி இருக்கிறது? அதனை விட என்ன சிறந்த கல்வி இருக்கிறது? ஒரு பெண் குழந்தைக்கு இதுதானே வேண்டும். அவள் பருவத்துக்கு வருகிறாள் என்றால் இதுதான் உன் உடலில் நிகழ்கிறது என்று விளக்க வேண்டும். அதன் பிறகு புணர்ச்சியை பற்றி தாய் எடுத்து கூற வேண்டும். வீட்டில் முன்பெல்லாம் மூதாட்டிகள் இதனை செய்தார்கள். மூதாட்டிகள் இதனை இயல்பாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிடுவார்கள். அப்படி செய்யும் மூதாட்டிகள் என்று இல்லை. தாய்மார், அன்னையர் இப்படி எல்லாம் உரையாடுவதே கிடையாது. விளைவாக இது ஒரு தனித்துறை, இது ஒரு கல்வித்துறை. இதனை பலர் நாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது வெளியே தெரியவில்லை, அவ்வளவு. பலர் நாடுகிறார்கள். அதன் விளைவாக ஏற்படும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான பூசல்கள், பிணக்குகள் எல்லாம் வெளியே பேச முடியாது. அவ்வளவு சிக்கல்கள். எதனால்? இயல்பான புணர்ச்சி என்றால் என்ன என்பதனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனால் அவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. மீண்டும் நம்முடைய கேள்விக்கு வருவோம். இப்படித்தான் இருக்கிறது.
இப்படியெல்லாம் இருந்தால் இதற்கு என்ன பெயர் என்றால் ஒன்று சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இது என்ன கூடி வாழுதல் என்கிறேன்? கூடி வாழ்வது என்றால் என்ன? ஒவ்வொருவருடைய தனித்தன்மைக்கும் உரிய மதிப்பு வழங்கப்பட்டு அந்த தனித்தன்மைகளை பாதுகாப்பதற்கென்று நாம் ஒரு கூட்டமைவாக இருக்கிறோம் என்றால் நாம் கூடி வாழ்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தனித்தன்மையை நான் பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய தனித்தன்மையை நீ பாதுகாக்க வேண்டும். அதே வேளை உன் தனித்தன்மைக்கு ஒரு சிக்கல் என்றால் நான் தான் உனக்கு காப்பாக இருப்பேன், நான் அந்த தனித்தன்மையை பிடுங்க மாட்டேன் என்றால் நாம் இருவரும் கூடி வாழலாம். இதுதானே கூடி வாழுதல் என்பது. இங்கு கூடி வாழுதல் என்றால் என்ன தெரியுமா? நீயும் நானும் கூடி வாழ வேண்டும். உன்னுடைய மூக்கு சரியில்லை, மாற்றிவிடு. உன்னுடைய காது சரியில்லை, கழட்டி விடு என்று சொல்வது போல. அப்படி ஒருவேளை மாற்ற முடிந்தால் உறுதியினும் உறுதியாக கூறுகிறேன், பல மனைவிகள் மூக்கு காது மாற்றிக்கொண்டே இருப்பார். சில ஆண்களும் மாற்ற வேண்டியிருக்கும். தனித்தன்மைகளின் மீது போர் தொடுக்காமல் இரண்டு பேர் கைகோர்ப்பதே இல்லை. அழுத்தி கூறுகிறேன், தெளிவாக கூறுகிறேன், தனித்தன்மைகளை பிடுங்காமல் இரண்டு பேர் உரையாடி கொள்வது கூட கிடையாது. ஒரு கூட்டம் கூடி வாழ்கிறது என்றால் கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தனித்தன்மையையும் அந்த கூட்டமே பாதுகாக்க வேண்டும். இதுதான் கூட்டு வாழ்க்கை, இதுதான் குடும்பம். இன்றைக்கு யாருடைய தனித்தன்மைக்கும் எவ்வகையான உறுதிப்பாடும் கிடையாது. மாறாக முதலில் குறிப்பிட்டேன் அல்லவா, வன்மம். அந்த வன்மம் பாதுகாக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறிய சான்றுகளை எடுத்துக்கொள்ளுங்க. முதியவர்கள் தனியே இருக்கிறார்கள், அவர்கள் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் கூறுவேன். அவர்களே அப்படி இருப்பதைத்தான் நாடுகிறார்கள். ஏனென்றால் யாருமே இன்னொருவரை சகித்துக் கொள்வது கிடையாது, சகித்துக் கொள்வது கூட கிடையாது. சகிப்புத்தன்மையே தேவையில்லை என்று என் கருத்து. நான் ஏற்கனவே பல முறை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சகித்துக் கொள்வது என்று நான் கூறியிருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது குறைந்த அளவு கூறுகிறேன், அந்த சகிப்பு கூட கிடையாது. யாரையும் சகித்துக் கொள்வது கிடையாது. ஒருவேளை ஓரிடத்தில் இருந்தால் இந்த கண் அங்கு பார்க்கும், அந்த கண் இங்கு பார்க்கும். யாருடைய தனித்தன்மைகளையும் விட்டு வைப்பதில்லை. இவர்களுக்கு அச்சமே என்னவென்றால், யாராவது தனித்தன்மையோடு இருந்தால் எப்படி இதனை அடிப்பது. அதுதான் முதல் குறியே தனித்தன்மைகளை நொறுக்குவதுதான். அப்படி நொறுக்கிவிட்டு ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதற்கு பெயர் குடும்பம் என்று இன்று அழைக்கப்படுகிறது. சரி, ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தவில்லை என்றால் குடும்பம் நிலைக்குமா என்று கேட்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதற்கு குடும்பம் என்று பெயராகுமா என்று நான் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க, ஒவ்வொருவருமே அவரவருடைய மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதுதான் குடும்பம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கட்டுப்படுத்துவதுதான் குடும்பம் என்றால் அந்த சொல்லை மாற்றிவிட. அது கட்டுப்படுத்துவதற்கு குடும்பம் என்று பெயர் வைக்க வேண்டாம், வேற ஏதாவது ஒரு பெயர், ஃபேமிலி என்று அழைக்கலாம். ஏனென்றால் சரியான சொல் தான். ஏனென்றால் கிரேக்கத்தில் ஒரு ஃபேமிலி, குடும்பம் கிடையாது, ஃபேமிலு அவர்களுடைய உச்சரிப்பில் என்பது என்னவென்றால், ஒரு ஆண் பல பெண்களை அடிமைகளாகவும் வேலையாட்களாகவும் மனைவியர் போலவும் வைத்திருக்கும் ஒரு கூட்டமைவிற்கு தான் ஃபேமிலி என்று பெயர். அதிலிருந்து தான் ஃபேமிலி என்ற ஆங்கில சொல்லே வந்தது. போய் படித்து பாருங்க. ஆகவே இது ஃபேமிலி என்று சொல்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இது குடும்பம் கிடையாது. குடும்பம் என்ற சொல்லுக்கு தமிழில் வேர்ச்சொல் மூலச்சொல் தேடி போனால் தனித்தன்மைகளை ஒரு கற்றையாக்கி ஒரு கட்டமைவாக்கும் இறைவனுடைய இயல்புகளில் ஒன்று குடும்பம் என்று நான் விளக்கம் கூறுகிறேன். அது தமிழில் உள்ளது. ஆனால் நீங்கள் ஃபேமிலி என்று அழைப்பது சரியானது. இருப்பதற்கு அதுதான் பெயர். அடிமைகளின் கூட்டமைவு என்றுதான் அந்த சொல்லுக்கான வேர்ச்சொல். அதுதான் வேர்ச்சொல் விளக்கம். நான் படித்த காலத்தில் படித்தது. ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தாமல் ஓரிடத்தில் இருக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை என்னிடம் சொல்ல மாட்டீர்கள், வெளியில் யாரும் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள். அது எப்படி ஒருவர் கட்டுப்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா என்று பல சொல்கிறீர்கள். நான் சொன்னேன் அல்லவா, அந்த பரிவு, குற்ற உணர்ச்சி, பல அடுக்குகள் இருக்கின்றன. அந்த அடுக்குகளில் இருக்கிறீர்கள் இப்பொழுது.
என்னவெல்லாம் ஆகும் தெரியுமா? நான் கூறுகிறேன், எதுவுமே ஆகாது. எதுவும் ஆகாது. என்ன ஆகும்? அதிகம் போனா என்ன ஆகும்? ஒருவரை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவர் உங்களை விட்டு சென்று விடுவார் என்று கருதுகிறீர்களா? அதுதான் இயல்பு. அது ஒரு கோழி வாங்கி வந்தால் 10 நாள் தான் கட்டி வைக்கலாம் இல்லையா? அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு, 6 அறிவு இல்லை. அது பிறகு பழகிக்கணும். சில கோழிகள் பழகவே பழகாது. புறாக்கள் வாங்கி வருகிறோம். அந்த புறாக்களை ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு அடைத்து வைத்து இறை போட வேண்டும். அதன் பிறகு பழகிவிடும். பல புறாக்கள் பறந்து சென்று விடும். புறா வளர்ப்பவர்களுக்கு தெரியும். வெளியில் இருந்து ஒரு புறா கூட்டம் வந்தால் அந்த புறா கூட்டத்தோடு சென்று விடும். அதுக்கு 5 அறிவு. நாய்களே அப்படி ஓடி போய்விடும். அதுக்கு 5 அறிவு. எவ்வளவு பழக்கினாலும் 5 அறிவு கொண்ட ஒரு உயிரினமே ஏதோ ஒரு சூழலில் இந்த சூழல் எனக்கு பொருந்தவில்லை என்று விலகி செல்கிறது அல்லவா? அது எப்படி ஒரு மனிதர், அது யாராக வேண்டுமான இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ என்ன வயதோ, அது எப்படி கட்டுப்படுத்தியே வைத்திருப்பது எப்படி? அது எப்படி உங்களால் கற்பனை செய்ய முடிகிறது? சரி, கட்டுகளை அவிழ்த்தால் ஓடி விடுவார் என்றால் அவர் என்ன? அவரோ அவளோ என்ன? அது திறந்த மனதோடு சிந்தித்து பாருங்க. என்ன அது? அப்படி என்றால் உங்களுடைய இடம் எப்படிப்பட்டது, அல்லது அவர் எப்படிப்பட்டவர்? ஒன்று, உங்களுடைய இடம் கொடுமையானதாக இருக்க வேண்டும், ஆகவே அவர் தப்பிக்க நினைக்கிறார். அல்லது அவர் கொடுமையானவராக இருக்க வேண்டும். சரி, உங்களிடம் கொடுமையானது என்றால் நீங்கள் திருந்த வேண்டும். அவர் கொடுமையானவர் என்றால் கொடுமையானவரை ஏன் கட்டி போட்டு வைக்கிறீர்கள்? இதான் கொடுமையானவராச்சு. குத்துவது போல் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய அடையாளங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு தான் விடை தேட வேண்டும். நான் அதற்குத்தான் நான் கூறினேன், இந்த எதிர்வுகளில் இருந்து உங்களை பார்க்காது. ஐயோ நான் பாவம் என்று பார்க்காதீர்கள். ஐயோ என்னையெல்லாம் இந்த வீட்டில் வைத்திருக்கிறார்களே என்று பார்க்காதீர்கள். உனக்கு வாழும் உரிமை இறைவன் வழங்கி இருக்கிறார், யாரும் உனக்கு வழங்கவில்லை. நீ பிறந்தது இறைவனுடைய விருப்ப தேர்வினால். அதனை நீ புரிந்து கொள், தயவு செய்து புரிந்து கொள். நான் 1000 தயவு செய்து சொன்னதாக வைத்துக் கொள், புரிந்து கொள். ஒரு உயிர் பிறப்பது இறைவனுடைய விருப்ப தேர்வு. இறைவனே உன்னை அனுப்பி இருக்கிறான் நீ வாழ வேண்டும் என்று. யாருடைய கருணையினாலும் நீ பிறக்கவில்லை, யாருடைய கருணையிலும் உன்னுடைய இருத்தல் இல்லை. சரி, அப்படி என்றால் நான் எதற்கும் கட்டுப்படாமல் இருக்கலாமா என்று கேட்கிறேன். இந்த கேள்வி யாரிடம் வரும் என்றால் அந்த முதல் வகை, அந்த குற்ற உணர்ச்சி வகை. நான் எதற்குமே கட்டுப்படாமல் இருந்தால் சரியாகுமா? எதற்குமே கட்டுப்படாதவர் யார் எனக்கு தெரியும். யார் எதற்குமே? அது நீங்கள் எல்லாம் எப்படி என்றால், நீங்கள் அந்த கேள்விக்கே வரக்கூடாது. நீங்கள் எல்லாம் எப்படி என்றால், முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு, தடுப்பூசி போட வேண்டும் என்று சொன்னால் தடுப்பூசி போட்டுக்கொண்டு, என்னென்ன மருந்துகள் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுக்கும் எப்படி வேண்டுமானாலும் இருப்பவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அவ்வளவு தகுதி உங்களில் பெரும்பகுதியினருக்கு இல்லை. நீங்கள் ஏற்கனவே பல கன்னிகளுக்கு கட்டுப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறீர்கள். நீங்கள் அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுவேனோ என்று அஞ்சுகிறீர்கள் அல்லவா? என்ன கட்டுப்பாடு இல்லாம என்னவெல்லாம் செய்து விடுவீர்கள்? யாரையாவது கொலை செய்வீர்களா? வாய்ப்பில்லை, அதற்கு வாய்ப்பில்லை. நான் யாரோடு உரையாடுகிறேனோ அவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டார். நீங்கள் அதிகப்படியாக தற்கொலை செய்வதை பற்றி பல முறை நினைத்திருப்பீர்கள். இதுதான் உன்னுடைய தகுதி. சரி, பிறருடைய பொருளை களவாடி கொண்டு எங்கேயாவது ஓடி விடுவாயா? செய்ய மாட்டாய். வேறு என்ன செய்வாய்? கட்டுப்பாடு இல்லாம வேற என்ன செய்வாய்? என் நேரம் போதைக்கு அடிமையாகி விடுவாயா? இல்லை. என் உரையாடலை கேட்பவர்கள் அப்படியானவர்களும் இல்லை. சரியா?
கட்டுப்பாடு இல்லாமல் என்ன செய்து விடுவாய்? எதற்கு அஞ்சுகிறாய்? ஆணோ பெண்ணோ, இது நான் ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லாமல் தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை நான் இளைஞர்களிடம் வைக்கவில்லை, முதியவர்களிடம் வைக்கிறேன். 70 வயதில் இருப்பவர் கூட கட்டுப்பாடு தனக்கு வேண்டும் என்று கருதுகிறார். அவரிடம் கேட்க, 70 வயதில் கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு முறுக்கு சாப்பிடுவீர்கள். எண்ணெய் பண்டம் வீட்டுக்கு தெரியாம எண்ணெய் பண்டம் சாப்பிடுவதற்கு வாய்ப்புண்டு. இப்படி எதையாவது சேட்டை செய்வதற்கு வாய்ப்புண்டு. வேற என்ன கட்டுப்பாடு? சரி, கட்டுப்படுத்தி என்ன வரையறை இந்த குடும்ப கட்டமை வைத்திருக்கிறது? என்னென்னலாம் கட்டுப்பாடு வழியாக நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் யாவை? பட்டியலிடுங்க. இதெல்லாம் நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தி கொண்டதனால் இவையெல்லாம் இருக்கின்றன என்று சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்கள் இருவருக்கு இடையில் அல்லது குடும்பத்தினருக்கு இடையில் பெரிய பூசலே இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நன்றாக உறங்குகிறோம், பசிக்கிறது, உண்கிறோம், செரிக்கிறது, எந்த கவலையும் இல்லை என்று யாராவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் இப்படி இருப்பவர்களுக்கு என்னை தெரியாது. என்னுடைய உரையை கேட்கிறீர்கள் என்றாலே இதில் எதுவுமே இல்லை அல்லது பல இல்லை என்பதனால்தான் இந்த உரையே உங்கள் காதுகளுக்கு வருகிறது. இப்படி இருப்பவர்கள் என்னுடைய உரையை கேட்க தொடங்கிய உடனேயே எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லிடுவார். அதாவது அவர்கள் என்னுடைய கூட்டம். உங்களில் பலருக்கு இந்த உரை பிடிக்கிறது, தேவைப்படுகிறது என்றால் என்ன பொருள்? இந்த பட்டியலில் நீங்கள் இல்லை என்று பொருள். சரி, கட்டுக்கோப்பாக இருப்பது என்பது ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் நம்பிக்கை, நடைமுறை. நான் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் என்று கூறுவதாகத்தான் நீங்கள் நினைப்பீர்கள். ஏனென்றால் நான் தான் சொன்னேனே, நீ வடக்கே இருக்காதே என்று சொன்னால் திரும்பி பார்த்தால் தெற்கே நிற்பது. நான் என்ன கூறுகிறேன்? நீ இந்த உலகத்தை உலா வர வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த உலகத்தை புரிந்து கொள். இந்த உலகத்திற்கு இறைவனால் நீ அனுப்பப்பட்டது அவனுடைய படைப்புகளை உள்வாங்கி கழிப்பதற்காக, நீ இன்பமாக இருப்பதற்காக. தயவு செய்து புரிந்து கொள். நீ இன்பமாக வாழ்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறாய். இப்படி இன்பமாக வாழ்வதற்கு என்று நீ விரும்பிவிட்டாய் என்றால் உனக்கே நெறிமுறைகள் வந்துவிடும். ஒவ்வொருவருக்கும் நெறிமுறைகள் தானே வழங்கப்படும். அது கட்டுப்பாடு அல்ல. இறைவன் யாரையும் கட்டுப்படுத்துவதில்லை. அவன் நெறிகளை வகுத்து வழங்குகிறான், நெறிமுறைகளை வழங்குவான். நான் உங்களுக்கு இந்த உடல்நலம் வழியாகவே இந்த புரிதலை பற்றி நான் கூறுகிறேன். நெறிமுறைகளை புரிந்து கொள்ளுதல். முன்னர் கூறியவாறு பல ஆண்டுகளாகவே மூச்சு தொல்லை இருக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு? உடலை புரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? உடலை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உடலை புரிந்து கொள்வது என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதான் சிக்கல். மறுபடியும் சிக்கல். கல்வி. உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வி வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கல்வி. அப்படி இல்லை. உடலை புரிந்து கொள்ளுதல் என்றால் உங்கள் உடல் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய காதல், அதுதான் புரிதலை வழங்கும். உங்கள் உடலை நீங்கள் காதலிக்க வேண்டும். எதனை நீங்கள் காதலிக்கிறீர்களோ அதனை புரிந்து கொள்கிறீர்கள். எதனை பயன்பாட்டு நோக்கில் அணுகுகிறீர்களோ அதனை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட பயனுக்காக அதனை பார்க்கிறீர்கள், அது கிடைக்கிறது அல்லது மறுக்கப்படுகிறது. ஒன்றை காதலிக்கிறீர்கள் என்றால் அது கிடைக்க வேண்டும் அல்லது கிடைக்க கூடாது என்ற எதுவுமே இருக்காது. அதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உடல் மீது காதல் இருந்தால் குறைந்த அளவு மூச்சு தொல்லை வரும் பொழுதே எனக்கு சிக்கல் இருக்கிறது, இது தீர வேண்டும் என்ற விருப்பம் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த விருப்பமும் இருக்காது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மூச்சு விடுவது கடினமாக இருக்கிறது, ஆனால் வேலைக்கு செல்ல வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், வீட்டு பணிகளை செய்ய வேண்டும், இரவு தாமதமாக தான் வீடு திரும்ப வேண்டும். இவ்வளவு எதற்கு? மூச்சு தொல்லை இருக்கிறது என்பதற்கு. உடலை காதலிப்பவர்கள் இப்படி இருக்க மாட்டார். எனக்கு மூச்சு தொல்லை இருக்கிறது, இது சீரான பிறகுதான் அடுத்த அடி அவனுக்கு தீர்வு கிடைக்கும், அவனுக்கும் அவளுக்கும் தீர்வு கிடைக்கும். எனக்கு வயிறு செரிக்கவில்லை, பசிக்கும் வரை உண்ண மாட்டேன், அல்லது ஏன் செரிக்கவில்லை என்று நான் புரிந்து கொள்வேன். ஒருவேளை தான், ஒரே ஒரு வேளை பட்டினி அவனுக்கோ அவளுக்கோ அந்த உடலை புரிய வைக்கும்.
ஏனென்றால் அவருக்கு என்ன இருக்கிறது? அவர் உடல் மீது காதல் இருக்கிறது. மாறாக எனக்கு வயிறு ஒவ்வாமை இருக்கிறது, செரிமானம் சரியில்லை, ஆனாலும் நான் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அல்லவா? என்றால் உனக்கு நீ ஒரு பட்டியல் வைத்திருக்கிறாயே, வேலைக்கு செல்ல வேண்டும், ஊதியம் ஈட்ட வேண்டும், இரவு தாமதமாக வருவேன், இவ்வளவு வைத்திருக்கிறாயே, இதில் எதன் மீதுமே உனக்கு காதல் இல்லை, வேலையின் மீது இல்லை, நன்றாக தெரியும். குழந்தைகளுடைய கல்வி மீது காதல் கிடையாது, அது ஒரு பயன்பாடு. எதன் மீது காதல்? உன்னுடைய எந்த செயல்பாடு மீது உனக்கு காதல் இருக்கிறது? எதனை காதலித்து செய்கிறாய்? நீ எதனையாவது காதலித்து செய்கிறாய் என்றால் அதனை மிக 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 எளிதாக புரிந்து கொள்கிறாய். நீ அதனைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்த உடனே அது உனக்கு பிடிபடுகிறது, அது உன்னை அழைக்கிறது, அதில் நீ ஆழ்ந்து போகிறாய், அதனை நீ விளங்கிக் கொள்கிறாய், எளிதில் விளங்கிக் கொள்கிறாய். புறத்தில் இருப்பவையே இவ்வளவு விளங்கும் என்றால் உன்னுடைய உடல் உனக்கு விளங்காது. ஒவ்வொருவருக்குமே அவருடைய உடல் விளங்கும். உடலை காதலித்தார் இல்லையே. அந்த நான் பார்க்கிறேன், உடல் பருமன் எவ்வளவு பெருகிவிட்டது. நான் பல முறை கேட்டிருக்கிறேன், 120 கிலோ 120 கிலோ. இது என்ன ஒரு நாள் நிகழ்வா? நீங்கள் ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக ஒரு அநியாயத்தை கண்டு காணாமல் இருந்திருக்கிறீர்கள். அது எப்படி இருக்க முடிகிறது? இவ்வளவு உடல் பெருத்து போகும் அளவிற்கோ, தொடை பெருத்து போகிறது, இடுப்பு பெருத்து போகிறது, வயிறு பெருத்து போகிறது. இது ஒரு நாள் நிகழ்வல்ல. அது எப்படி 10-15 ஆண்டுகள் ஒரு அநியாயத்தை கண்டு காணாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் உடலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு அது புரிகிறது. உங்கள் உடல் மீது உங்களுக்கு காதல் இல்லை. உங்கள் உடலை நீங்கள் ஒன்று பெருமையாக பார்த்திருக்கிறீர்கள் அல்லது பரிவுணர்ச்சியின் அடிப்படையில் பார்த்து. இப்படி ஒவ்வொரு உடல்நல கேடுகளையுமே எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே நீண்ட கால 15 ஆண்டு 20 ஆண்டு காலம் என்று அதற்கு ஒரு வரலாறு இருக்கு. இவ்வளவு காலமாக உங்களுடைய உடலையே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அடிப்படை? நீங்கள் உங்கள் உடல் மீதே காதலற்று இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இதோடைய மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அது தன் உடலை மட்டுமே தான் காதலித்துக் கொண்டே இருப்பது, அதாவது செதுக்குவது. சொல்லுவார்கள் அல்லவா, என்னை நானே செதுக்கி கொண்டு. பக்கத்தில் இருப்பவர்களை திரும்பி கூட பாருங்க, தன் உடலை செதுக்கி அதை செதுத்து விடும். அதிகமா செதுக்குன்னா சிற்பம் செதுந்து போகும். உடல் மீது காதல் இருக்க வேண்டும். இதற்கு விளக்கம், அதாவது காதல் என்று நான் முன்வைக்கும் சொல்லுக்கு நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன். அது ஒரு பெரிய காதல் என்பது எது ஈர்க்கிறதோ அதுதான் காதல். எளிமையாக அதுக்கு பல விளக்கம். உங்கள் உடல் உங்களை ஈர்க்க வேண்டும். எல்லாருக்குமே அவரவருடைய உடல் அவரை ஈர்க்கும். அது இறைவன் வழங்கியது. யாருடைய உடலும் யாருக்கும் புறந்தள்ளப்படாது. ஒவ்வொருவருடைய உடலும் அவரவரை ஈர்க்கும். அந்த ஈர்ப்பை பற்றிக்கொண்டு அந்த உடல் என்ன சொல்கிறது, அதனுடைய உரையாடல் என்ன என்று புரிந்து கொள்ள. இது அடிப்படையானது. இப்படி நீங்கள் உங்களுடைய உடலை புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அந்த உடலுக்கு எதிரான ஏதேனும் ஒன்று நிகழ்த்தப்பட்டால் அதை அனுமதித்திருக்க மாட்டீர்கள். அதுதான் கருத்து. நீங்க எனக்கு என்ன சிக்கல் என்றால், உங்களுக்கு எது தெரியுமோ அதனை மட்டுமே நான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் தெரியாது போலவே கேட்கிறீர்கள். எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருப்பவற்றைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு சிக்கல். அதாவது தெருவில் நடந்து செல்கிறீர்கள், ஒரு நாய் பின்னே வருகிறது, அந்த நாய் வயிறு ஒட்டி கிடக்குது. அந்த நேரத்தில் துடுக்கான யாரோ ஒருவரோ சிலரோ அந்த நாய் மீது கல்விட்டு வருகிறார். உங்களுக்கு கோபம் வருமா, மகிழ்ச்சி வருமா? கோபம் வரும். ஒரு சிலர் அவர்களை கடிந்து கொள்வீர்கள் இல்லையா? ஒரு சிலர் அந்த நாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள், அல்லது ஒரு சிலர் புழுங்கி கொண்டு வருவீர்கள், கண்டு காணாமல் வரமாட்டீர்கள் இல்லையா? தெருக்களில் மாடுகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. யாராவது ஒருவர் இந்த மாடுகளை கடுமையாக அடிக்கிறார், அதுவும் பசுமாடு.
பசுமாட்டை அடிக்கிறார். காளை மாட்டை யாரும் அடிக்க மாட்டார், அடிக்க முடியாது. பசுமாட்டை அடிக்கிறார். இதே போன்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லையா, வரும் இல்லையா? உங்களுடைய குழந்தையை பள்ளியில் போட்டு அடிக்கிறார்கள், குழந்தையை அடிக்கிறார்கள், அல்லது வாசலில் நிறுத்துகிறார்கள், பலகை மீது ஏறி நிற்க சொல்கிறார்கள், அல்லது பலர் முன்னிலையில் ஏசுகிறார்கள், அல்லது வகுப்புக்கே வர வேண்டாம் என்கிறார்கள், அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அவமதிக்கிறார்கள். என்ன செய்வது? என்ன செய்கிறேன் என்று நான் தெரியாமல் கேட்கவில்லை, பதில் உங்களுக்கே தெரியும். சரி, இதுதான நிலைமை. நல்லது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள். பலர் முன்னிலையில் உங்களை தரக்குறைவாக பேசுகிறார்கள், நடத்துகிறார்கள். என்ன செய்கிறீர்கள்? பதில் உங்களுக்கு தெரியும், என்னிடம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய உடல் பிறரால் துன்புறுத்தப்படுகிறது என்றால், ஒரு நாயின் மீது உங்களுக்கு எழும் கரிசனம் கூட உங்கள் மீது வருவதில்லை என்று உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தால் தப்பிப்பதற்கு ஒரு வழி உண்டு. இதுதான் நான் சொல்லக்கூடிய காதல். அதாவது ஒவ்வொருவருக்கும் தன் உடல் மீது காதல் வேண்டும் அல்லவா? தன் உடல் மீது காதல் இருந்தால் அவ்வுடல் மீதான தன் மரியாதையை விட்டுக் கொடுக்க முடியாது அல்லவா? எதன் மீதெல்லாம் கோபம் வந்தது? சமூக கோபம் எதன் மீது வந்தது? நாய் குறைவு என்றெல்லாம் நான் கருதுவோம் அல்ல, நான் எடுத்து காட்டுகிறேன் உங்களுக்கு. அது எளிதாக இருக்கிறது. ஒரு மாட்டுக்கு குரல் கொடுப்பது எளிதாக இருக்கிறது, இந்த நாய்க்கு குரல் கொடுப்பது எளிதாக இருக்கிறது. எது கடினமாக இருக்கிறது? உங்களுக்கு நீங்களே குரல் கொடுத்துக் கொள்வது நாய்க்கு குரல் கொடுப்பதை விட கடினமானது. அதனைத்தான் புரிய வைப்பதற்கு பாடுபடுகிறது. யாரும் தனக்காக பேசுவது மிக கடினமானது. எப்படி பேசுவது எளிமையானது என்றால், மிக மிக எளிமையானது. நான் பாவம், நான் என்ன பாடுபடுகிறேன் தெரியுமா, நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா, இது எளிமையானது. ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், ஐயோ நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன் என்று அழுவது எளிமையானது. இந்த இரண்டையுமே இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். இந்த சமூகம் இரண்டை ஏற்றுக்கொள்ளும். ஒன்று, நீ பாவம் என்று உன்னை நீயே அழைத்துக் கொண்டால் மகிழ்ச்சியாக வரவேற்கும். இரண்டாவது, ஐயோ நான் குற்ற உணர்ச்சியிலேயே உழல்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்ளும். எதனை ஏற்காது? நான் குற்றவாளி அல்ல, நான் பரிவுக்குரிய நபர் அல்ல, நான் என்னுடைய போக்கில் என்னுடைய இயல்பில் தான் இருக்கிறேன் என்று சொன்னால் உன் மீது பகைமை தான். ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? ஏனென்றால், யாராவது மீண்டும் நம்ம நாய்க்கு வரும். ஒருவர் ஒரு நாய் வளர்க்கிறார். அந்த நாய் அவரோடு காலையில் நடைபயிற்சி. நாய்க்கு நடைபயிற்சி தேவையில்லை, இவருக்கு தேவை. நாய்க்கு தேவை ஓடுவதற்கான உரிமை. நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்பவர் அந்த நாய்க்கு பல வகையான சத்து பொருட்களை வாங்கி தருகிறார். அதை குளிப்பாட்டுவதற்கு செலவு செய்கிறார். இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதற்கென்று தனி சீப்பு இருக்கிறது, அதற்கென்று பல அழகு பொருட்கள் இருக்குங்க. இவ்வளவையும் அதற்கு செய்கிறார். இவ்வளவும் செய்யப்பட்ட பிறகு அந்த நாய்க்கு நன்றி இல்லை. அது நடைபயிற்சியின் போது அவரை இழுத்து கொண்டு ஓட முற்படுகிறது. இவருக்கு நீரிழிவு இருக்கிறது, இவரால் ஓட இயலாது. கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் அந்த நாய் இழுக்கிறது. இவருக்கு கோபம் வருது. நடக்கும் போது நடந்து வர வேண்டியது. நான் எவ்வளவு செய்த நாய்க்கே நன்றி இல்லை என்றால் நான் எப்படி மனிதரிடம் எதிர்பார்ப்பது என்று அவர் புலம்புகிறார். நாய் என்ன நினைக்கிறது? நான் உன்னிடம் நீ எனக்கு எதையெல்லாம் செய்கிறாயோ அவற்றுக்கு ஒன்றை கூட கேட்கவில்லை. எனக்கு தேவை ஓடுவதற்கான உரிமை. நாய் என்ன கேட்கிறது? நடைப்பயிற்சி அல்ல, ஓடுவதற்கான உரிமை. இவர் என்ன கேட்கிறார்? இப்படி ஓடி போவதற்காக நான் உனக்கு இவ்வளவு செய்தேன் என்று. நாய் சொல்கிறது, நான் ஓடி போய்விட மாட்டேன், ஓடிவிட்டு வந்து விடுவேன் என்று. எல்லா நாயுமே ஓடுவதற்கு விரும்பும். இப்பொழுது நான் நாய்களுடைய உரிமையை பற்றி பேசுறேன் இல்லையா? ஒரு மாடு இருக்கிறது, ஏன்னா மனிதர்களை பற்றி பேசக்கூடாது. ஒரு மாடு இருக்கிறது. அந்த மாட்டுக்கு
உயர்தர சத்தான தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. அது எப்பொழுதும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு காளை மாடு அல்லது ஒரு பசுமாடு. அது பால் கறக்க செல்லும் பொழுது காலை உதைத்து இவருக்கு கோபம் இருக்கு. அது ஏன் காலை உதைத்தது? மாடு நீ இவ்வளவு தீவனம் கொடுத்தாயே, இது செரிப்பதற்காக நான் நடக்க வேண்டுமே இல்லையா? அது மாட்டோட நிலைமை. எந்த மாடும் நடந்து மேய வேண்டும். நீ நடந்து எவ்வளவு மேய்கிறாயோ அதனை நான் நின்ற இடத்திலேயே போட்டேனே, உனக்கு நன்றி இல்லையா என்று கேட்டால் அந்த மாடு என்ன செய்யும்? அதை உதைப்பது மாடுகளுடைய நோக்கம் அல்ல. உன்னை உதைக்கும் அளவுக்கெல்லாம் அது இல்லை. மாடுகளுடைய கால் வலிமைக்கும் எந்த மனிதருடைய உடல் வலிமைக்கும் பொருத்தமே கிடையாது. அது ஒரு உதை ஓங்கி விட்டால் எலும்பு முறிவு ஏற்பட்டுவிடும். ஆகவே அது உன்னை தாக்குவதாக தயவுசெய்து நினைக்காது. அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக காலை அசைக்கிறது. ஏன் அசைத்தது? அதனுடைய இயல்பு அசைவது. ஒரு மாடு என்றால் நடக்க வேண்டும், தீவனம் போட வேண்டும். ஆனால் அது நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நாய் ஓடும். புரிந்து கொள்ளுங்கள், நாய் என்றால் ஓடும். ஓடியே போய்விடாது, வரும். அது ஒரு உயிரினம், இயல்புகளோடு படைக்கப்படுகிறது. அது எதற்காக? நீங்கள் எளிதாக சொல்கிறீர்கள், கட்டுப்படுத்தினால் தான் கட்டுக்கோப்பு இருக்கும் என்று. நீங்கள் எதை கட்டுப்படுத்துகிறீர்கள்? தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறீர்களா? தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறீர்களா? சரி, தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்குவதை கட்டுப்படுத்துகிறீர்களா? தேவையில்லாமல் கடன் வாங்குவதை கட்டுப்படுத்துகிறீர்களா? மருத்துவ நடைமுறைகளின் பின்னால் மூட நம்பிக்கையோடு அலைந்து உறுப்புகளையே பறி கொடுக்கிறீர்களே, அதை கட்டுப்படுத்துகிறீர்களா? ஆன்மீக நம்பிக்கை என்ற அடிப்படையில் பொருள் விரயம் செய்கிறீர்களே, உணர்ச்சி விரயம் செய்கிறீர்களே, பல உறவினர்களை அதற்காகவே இழக்கிறீர்களே, இதனை கட்டுப்படுத்துகிறீர்களா? எதனை கட்டுப்படுத்த வேண்டுமோ அவை எல்லாவற்றிலையும் ஆடுகிறீர்கள், கட்ட விழுந்து ஆடுகிறீர்கள். எல்லாவற்றிலுமே கட்ட விழுந்து ஆடிவிட்டு நீங்கள் வந்து நிற்கும் இடம் என்னவென்றால், உடன் இருக்கும் மனிதர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் குடும்பம் இருக்காது என்று நினைக்கிறீர்கள். என்ன சொல்லுங்க என்றால், உடன் இருக்கும் மனிதர்கள் கட்டி போட்டால் மட்டும்தான் இருப்பார்களா? எவ்வளவு நாள் கட்டி போடுவீங்க? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருடைய இயல்பையாவது கண்ணியத்தோடு நடத்தினீர்கள் என்றால், யாருடைய இயல்பையாவது கண்ணியத்தோடு நடத்தினால் அவர்கள் உங்களை விட்டு எந்த காலத்திலும் விலக மாட்டார்கள். இது என்னுடைய கருத்து இல்லை, இது இறைவன் வகுத்த ஒழுங்கு. இறைவன் என்ன ஒழுங்கு வகுத்திருக்கிறான்? கண்ணியம் காக்கப்படுகையில் உறவு நிலைக்கும். இதுதான் இறைவன் வகுத்த ஒழுங்கு. கண்ணிய குறைபாடு இருந்தால் நீ எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அது கட்டுப்பட்டு இருக்கலாம், அது உறவு இல்லை. அது எப்படி கட்டுப்படுத்தி முத்தம் வாங்கி விட முடியுமா? எனக்கு தெரியவில்லை. கட்டுப்படுத்தி பெற்றால் அது முத்தமா? ஒரு குழந்தையிடம், நான் ஒரு குழந்தைக்கும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்குமான முத்தத்தை கூட கேட்கிறேன். மிரட்டி வாங்கினால் முத்தமாகி விடுமா ஒரு குழந்தையிடம்? ஆகாது இல்லையா? வாழ்க்கையில் ஒரு முத்தமாவது, ஒரே ஒரு முத்தம் போதும். அது காதலுடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு முத்தம் வழங்குபவர் மீது நீ கண்ணியம் காக்க வேண்டும் அல்லவா? அது எப்படி கண்ணியம் இல்லாமல் உடனிருக்கும் மனிதர்களை நடத்திவிட்டு அந்த கட்டுப்பாடுதான் இந்த கட்டமைப்பை பாதுகாக்கும் என்று நம்புகிறாயே, உன்னுடைய கட்டமைப்பு ஏற்கனவே உடைந்து நொறுங்கி நாசமாகி விட்டது. நீ கட்டமைவாகவே இல்லை. காப்பீடு நிறுவனங்கள் இல்லை என்றால் உன்னை மருத்துவமனை கூட பலர் அழைத்து செல்ல மாட்டார்கள். தயவுசெய்து புரிந்து கொள். காப்பீடு இல்லை என்றால் வீட்டு மரணங்கள் அதிகரித்து விடும். யாருமே மருத்துவமனை கூட அழைத்து செல்ல மாட்டார்கள். இதுதான் உன்னுடைய குடும்ப நிலையே. பாருங்கள், நீங்க எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஊரில் வேண்டுமானாலும் சிறு தெருக்களில்
இரண்டு புறமும் பார்த்து கொண்டு நடந்து செல்லுங்கள். எத்தனை மூதாட்டிகள் முதியவர்கள் கையேந்துகிறார் என்று பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் இப்படி பார்த்திருக்கவே மாட்டீர்கள். எவ்வளவு ஏதிலிகள் இருக்கிறார்கள் தெரியுமா இன்றைக்கு இந்த நாட்டில்? ஒரு போக்குவரத்து நெரிசலில் எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு போக்குவரத்து சந்திப்பு எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறார்கள். இது என்ன? இது இவர்கள் எல்லாம் தான் இப்ப கட்டுப்பாடு இல்லாம போனவர். அதானே உங்களுடைய கருத்து? அதாவது குடும்பத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறாரு. போய் பேசி பாருங்க. நான் நிறைய பேரோடு உரையாடி இருக்கேன். போய் பேசி பாருங்க. இவர்கள் எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள் அல்லது கட்டுப்படுத்தியவர்கள். மனிதர்கள் இப்படி வாழ்ந்ததே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை இதுக்கு இருந்ததே கிடையாது. மீண்டும் கூறுகிறேன், குடும்பம் என்பது மனிதர்களுடைய கண்டுபிடிப்பல்ல. இறைவனே ஒரு குடுமி. அவன் பெருங்குடுமி. குடுமியான் மலை என்று இருக்கிறது அல்லவா? அது இறைவனுடைய பெயர் கொண்ட மலைதான். குடுமியான் என்பது இறைவனை குறிக்கும். நீ ஒன்னும் குடும்பத்தை நீ எல்லாம் அமைக்கவில்லை. பேரண்டத்தையே ஒரு குடும்பமாக வைத்திருப்பவன் அவன். அவனுக்கு வெப்பமும் நீரும் எதிரெதிரல்ல. வெப்பத்தின் தனித்தன்மையும் வைத்துக் கொண்டு நீரின் தனித்தன்மையும் காத்து நிலத்தை படைத்து நிலத்தில் உயிரினங்களை படைப்பவன் இறைவன். அவனுக்கெல்லாம் நீ குடும்பம் நடத்துவதை பற்றி எதுவும் தெரியாது என்று கருதாது. அவனை விட ஒரு பெரிய குடும்பம் எல்லாம் இல்லை, கற்பனையில் கூட இல்லை. ஒரு காட்டில் மான்களையும் வேங்கைகளையும் வாழச் செய்பவன், இரண்டு உயிரினங்களின் வாழ்க்கையையும் நிறைவாக வாழச் செய்பவன் அவன். ஆகவே அவனை விட குடும்ப கொள்கை இங்கு எந்த மனிதரிடம் கிடையாது. நீ தனித்தன்மைகள் மீது போர் தொடுப்பதை நிறுத்த வேண்டும். முதலில் உன் தனித்தன்மைகள் மீது நீ கேள்வி எழுப்பிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது மனிதரின் தனித்தன்மைகளை கேள்விக்குள்ளாக்க கூடாது. உடன்பட்டால் உடன்பாடு, இல்லை என்றால் விளக்கம். ஆயினும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருப்போம் என்பது இயல்பு. நான் மீண்டும் கூறுகிறேன், பிரிந்து செல்வது தீர்வு கிடையாது. பிரிந்து செல்வதற்கு எதற்குமே தீர்வு கிடையாது. பிரிந்து செல்லக்கூடாது என்றெல்லாம் நான் கூறவில்லை. நான் எதுவுமே செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் கூறவில்லை. என் கருத்து, பிரிந்து சென்றால் தீர்ந்து விடுமா? இங்கு எந்த நோயில் இருந்தாயோ அந்த நோயை நீ தீர்த்து கொண்டால் இங்கே இருக்கலாம். ஒன்று அது உனது நோய் அல்லது உடன் இருப்பவர்களுடைய நோய். சரி, உடன் இருப்பவர்கள் நோயை தீர்க்க முடியவில்லை என்றால் நாளைக்கு எங்கு செல்கிறாயோ அங்கு நோயற்றவர்கள் வருவார்கள் என்பதற்கு உனக்கு என்ன உறுதி இருக்கிறது? அல்லது அப்படி நோயோடு வந்தால் தீர்த்து விடுவாயா? அப்படின்னா இந்த நோயை தீர்க்கலாமே. இன்றைக்கு பிரிவு தீர்வு என்று நம்பப்படுகிறது அல்லவா? புள்ளிவரை என்ன சொல்கிறது? வழக்குகள் என்ன சொல்கின்றன? என்னிடம் பலர் இந்த பகுதியை சேர்ந்த ஆண்கள், பொது மிக பெரும்பான்மையாக பெண்கள் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆண்கள் உரையாடி இருக்கிறார். பிரிந்து செல்வது என்பது எளிது. ஆனால் அது என்ன தீர்வு? எனக்கு தீர்வு வேண்டும். பிரிந்து செல்லக்கூடாது, அது குடும்பம் உடையக்கூடாது, இந்த மாதிரியான புனிதம் நம்பிக்கையில எனக்கு கிடையாது. நான் இது குடும்பமே இல்லை என்று கூறுகிறேன். நான் ஒரு குடும்பமே வேறு, அது இல்லை. இது உடையவில்லை, நாசமாகி கிடக்கிறது. இதை பாதுகாப்பதற்கெல்லாம் யாராலும் முடியாது. என்னுடைய விருப்பம், பிரிந்து செல்வது எப்படி தீர்வாகும்? சரி, பிரிந்து செல்லக்கூடாதா? செல்லலாம். என்ன புரிந்து கொண்டு நீ பிரிந்து செல்கிறாய்? எதனை புரிந்து கொண்டாய்? எதனை கற்றுக்கொண்டாய் என்றால் என்ன செய்வது? அது ஒரு குடும்பம் என்றால் என்ன என்ற கருத்தினை உள்வாங்கியவர்களிடம் இருக்க வேண்டிய தெளிவு. என்ன செய்ய வேண்டும் என்பது யாரிடம் இருக்க வேண்டிய தெளிவு? குடும்பம் என்ற கருத்தை உள்வாங்கி கொண்டால் இருக்க வேண்டும். அவரவருடைய தனித்தன்மையுடன் அவரவரும் இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் ஓரிடத்தில் இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவருடைய கண்ணியம் இன்னொருவரால் சிதைக்கப்பட்டால் அங்கு இருக்க வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்துவது முறையல்ல, நெறியல்ல. நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடத்த வேண்டும். யாராக இருக்கிறது? நான் மீண்டும் கூறுகிறேன், நான் உண்மையிலேயே நாய்களுக்கும் மாடுகளுக்குமான கண்ணியத்தின் மீது அக்கறை கொண்டவன். நான் அப்படித்தான் நாய்களை வளர்த்தேன், அப்படித்தான் மாடுகளை வளர்த்தேன். உண்மையிலேயே எனக்கு தாவரங்களின் கண்ணியத்தின் மீது எனக்கு அக்கறை இல்லை. ஒரு செடியின் கண்ணியத்தின் மீது எனக்கு அக்கறை இல்லை.
எனக்கு மனிதர்கள் பெரிது, நாய் சிறிது என்பது எனக்கு இல்லவே இல்லை, அறவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவை எனக்கு நெருக்கமானவை. மனிதர்களை விட ஐந்தறிவு நெருக்கம், அதனை விட ஓரறிவு மிக நெருக்கம், அதனை விட உயிரற்ற பல பொருட்கள் நெருக்கம். இந்த ஆகாயம் எனக்கு இன்னும் நெருக்கம். எனக்கு முன்முடிவு இல்லை, மதிப்பீடுகள் எல்லாம் இல்லை. நான் உள்ளதை சொல்கிறேன். நீங்கள் ஒருவர் கண்ணியத்தை ஒருவர் மதிக்க வேண்டும். ஒருவருடைய தனித்தன்மை இன்னொருவர் மதிக்க வேண்டும். ஒத்து போனால் ஒத்து போக வேண்டும், இல்லை என்றால் அவரவர் இடத்தில் அவரவர் நின்று கொள்ள வேண்டும். யாரும் யாருடைய இடத்தை எட்டி பார்ப்பது அல்லது அந்த ஒரு கயிறு கட்டி இழுப்பது என்று இருந்தால் அது என்ன கண்ணியம்? என்ன கண்ணியம்? அதன் பிறகு எப்படி அதனை குடும்பம் என்று வேற அழைத்துக் கொள்கிறேன், அதே எனக்கு புரியவில்லை. ஒருவரை ஒருவர் கண்காணிப்பது கட்டுப்படுத்துவது என்று வந்துவிட்ட பிறகு அதற்கு பேர் குடும்பமா? அல்லது சரி இதுதான் குடும்பம் என்றால் சிறைச்சாலையில் என்ன நடக்கிறது? உங்களில் பலர் சென்றிருக்க மாட்டீர்கள். கண்காணிப்பு கட்டுப்பாடு இந்த இரண்டு இருந்தால் அதற்கு சிறை என்று பேர். இதெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. அவர்கள் தான் சொல்வார்கள், கதவை திறந்து விட்டால் ஓடி விடுவார்கள் என்று. யார் சொல்வார்கள் தெரியுமா? சிறைச்சாலையில் இருப்பவர்கள் சொல்வார்கள், கதவை திறந்து வைக்க கூடாது, ஓடி விடுவார்கள். நீ குடும்பத்தில் கூறிக்கொண்டிருக்கிறாய், இது என்ன என்றால் நீ கைதிகளை வைத்திருக்கிறாயா? அல்லது நீதான் அந்த குற்றவாளியவா என்றால் யார்? என்ன நடக்கிறது இங்க? ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை வேண்டும். முதல் மரியாதை வேண்டும், கண்ணியம் வேண்டும். அது மீண்டும் கூறுகிறார். சிறுவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், கணவனோ மனைவியோ, எந்த உறவோ அல்லது உறவே இல்லை, ஏதோ மனிதரை கண்ணியமாக நடத்துவது பெரிய கண்டுபிடிப்பா? மீண்டும் கூறுகிறேன், எனக்கே வெட்கமாக இருக்கிறது. எளிமையான கருத்துக்களை பெரிய கருத்து போல கூறுகிறேன். ஒருவரை ஒருவர் கண்ணியமாக நடத்துக. நான் முன்னர் கூறிய கருத்தினை வலியுறுத்திவிட்டு உரையை நிறைவு செய்கிறேன். நீ பிறருடைய கண்ணியத்தை மதிப்பாய் என்றால் அவர்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணி கூட பார்க்க மாட்டார். சரி, நான் இனி கண்ணியமாக நடத்துகிறேன், இனி நீ என்னோடு நெருக்கமாக இருந்து கேட்டால் அது கண்ணியமே அல்ல. ஏனென்றால் கண்ணியம் எனப்படுவது எதிர்பார்ப்பற்றது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓஹோ, அதாவது இனி கண்ணியமாக நடத்துகிறேன் என்ற பெயரில் வாங்க வாங்க, பாருங்கள், அமருங்கள், சாப்பிட்டீர்களா, தூங்கினீர்களா? கண்ணியம் என்பது ஒருவருடைய தனித்தன்மையில் குறுக்கிடாது. அதுதான் கண்ணியம். கண்ணியத்தோட அடிப்படையா தான் ஒருவருடைய தனித்தன்மையை குறுக்கிடாது. உனக்கு சிக்கலான தனித்தன்மைகள் அவர்களிடம் இருந்தால் உரையாடுங்கள், உரையாடி எதையெல்லாம் தீர்க்க முடியுமா தீர்த்து கொள்ளுங்கள். இல்லை இதுல என்னால மாற்ற முடியாது என்றால் அதை அனுமதிக்கும். நீ யார் அதை அனுமதிப்பதற்கு? இந்த வார்த்தை எல்லாமே உங்களுக்கு புரிய வேண்டும் என்று. ஒருவர் இன்னொருவருடைய உரிமையை எப்படி அனுமதிக்க முடியும்? அது என்ன, நீ யார் அதை அனுமதிப்பதற்கு? ஒரு குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு 16 வயது அல்லது 18 வயது, ஒரு சிலருக்கு சற்று கூடுதல் விவரம் தெரியும் வரை அனுமதி கேட்கலாம். அதன் பிறகு என்ன அனுமதி? யாராவது யாருக்காக அனுமதி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? காலம் முழுக்க அனுமதி வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது என்ன? சரி, அனுமதி பெறுவதே ஒரு அன்றாடம் என்று ஆன பிறகு இந்த குடும்பம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று நீ பாடம் நடத்துகிறாயே, அதுதான் கொடுமை. அதுக்கு சரி, தயவுசெய்து பாடம் நடத்த நிறுத்தி எனக்கு ஒரு அனுமதி கொடு என்று கேட்டுவிடலாம். நீங்கள் ஒரு கருத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த கருத்தின் மீது உங்களுக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை என்றால், அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் போது கேள்விகள் எழாது அல்லது மிக குறைவாக. உங்களுக்கு எவ்வளவு தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறதோ அவ்வளவு கேள்விகள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்கள் எல்லாம் இல்லாமல் ஒருவருடைய கண்ணியத்தை இன்னொருவர் மதித்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமைகளிலும் குறுக்கிடாமல் இருந்தால் அதற்கு பெயர் குடும்பம் என்று அழைக்கிறது.
தனித்தன்மைகளுடைய கூட்டமைவு தான் குடும்பம். இது இந்த குடும்பம் உடையாது. இந்த குடும்பத்தை ஏன் எது உடையும்? எது இறுக கட்டுப்பட்டதோ அது உடையும். எது தனித்தனி கூறுகளாக இருக்கிறதோ, எது தனித்தனி கூறுகளின் ஒன்றிணைவாக இருக்கிறதோ அது உடையாது. அது யாருமே உடைக்க முடியாது. நான் அண்ட கொள்கையில் கூறியிருக்கிறேன், நிலவுக்கும் புவிக்கும் இடையில் வெளி இருக்கு, ஆகாயம் இருக்கு. நீங்கள் ஆகாயம் நிலவையும் புவியையும் பிரித்திருக்கிறது என்று கருதுகிறீர்கள். அதுதான் இணைக்கிறது என்று நான் கூறுகிறேன். இடையில் ஆகாயம் இல்லை என்றால் பூமியும் கிடையாது, நிலவும் கிடையாது. நிலவு நிலவாக இருக்க வேண்டும், புவி புவியாக இருக்க வேண்டும் என்றால் இடையில் வேறுபாடு இருக்க வேண்டும். நீ நீயாக இருக்க வேண்டும், நான் நானாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு எனக்கு இடையில வேறுபாடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் இரண்டு உடல் இதற்கு. ஆகாயமே பிரிக்கவில்லை, ஆகாயம் தான் இணைக்கிறது. எல்லாவற்றையுமே நீங்கள் தாறுமாறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆகாயம் தான் முதல் பூதம், அதில் தான் எல்லா கோள்களும் இருக்கின்றன, மீன்களும் இருக்கின்றன. இந்த ஆகாயம் இந்த கோள்களை எல்லாம் ஒரு கூட்டமைவாக வைத்திருக்கிறது. இடைவெளி இருக்கிறது என்றால் பிரித்து வைத்திருக்கிறது என்று பொருள் அல்ல, உன்னுடைய தனித்தன்மையை பாதுகாக்கிறது என்று பொருள். இடைவெளிதான் தனித்தன்மையை பாதுகாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இடைவெளி இருந்தால்தான் தனித்தன்மை இருக்கு. நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்யக்கூடாது, நீ என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய், என்ன நினைக்கிறாய், எல்லாமே எனக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ ஒரு மனநோயாளி. அப்படி நீ எதிர்பார்த்தால் மனநோயாளி, அதற்கு ஆட்படுபவர்கள் மனநோயாளிகள். அது மனப்பிறழ்ச்சி. இயல்பான மனநிலை அப்படி இருக்காது. அவரவரும் அவருடைய வாழ்க்கை போக்கின் மீது அக்கறையோடு இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தா எட்டி பார்த்து கொண்டே இருப்பது, எட்டி பார்த்து கொண்டே இருந்தால் உன்னுடைய போக்கிலே நீ விலகுகிறாய். அதான் பிறழ்ச்சி. இவ்வளவும் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கருத்துக்களா இல்லை. ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்துவதற்கா இல்லை. பல்வேறு அடிமை தலைகளில் இருந்து இந்த மக்கள் கூட்டத்தை விடுவிப்பதற்கான பெரும் பாய்ச்சலா இல்லை. இவ்வளவு எதற்கு? நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு. இவ்வளவு பிடித்த வேலையை செய்வதற்கு, பிடித்த வெளியிடங்களுக்கு செல்வதற்கு, விருப்பமானபடி தனக்கு விருப்பமானபடி வாழ்வதற்கு, எந்த பழி உணர்ச்சியும் அல்லது பரி உணர்ச்சியும் இல்லாமல் இயல்பாக இருப்பதற்கு இவ்வளவு பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பேசியதனால் இவற்றுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பினால் எனக்கே மனப்பிறழ்ச்சி இருக்கிறது என்று தான் அதில் பொருள். எனக்கு அப்படி ஒரு பிறழ்ச்சி கிடையாது. நான் ஏன் பேசினேன் தெரியாது. எப்பொழுது போல் பேச வேண்டும் என்று ஒரு உந்துதல் ஏற்பட்டது, பேசுகிறேன். இதனால ஏதாவது விளையுமா தெரியாது. அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஏனோ தெரியவில்லை, இந்த பிறழ்ச்சி சமூகத்தில் மிகுந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த கருத்துக்களை நான் முன்வைத்தேன். இந்த கருத்துக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், அல்லது குடும்பம் என்றால் என்ன என்று 102வது பக்கத்தை எழுத தொடங்கலாம். அது அவரவருடைய உரிமை, விருப்பம். இத்துடன் இந்த உரை நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் அன்னைய பிறரும் நிறைவதாக. நன்றி.